சொல்லாத நிஜங்கள் உலகில் இருக்கலாம், தீர்வில்லாத நிஜங்கள் இல்லவே இல்லை. நிஜம் வெளியே வரும் நிஜங்கள். வணக்கம். நிஜங்கள் இது தீர்வுகளுக்கான களம். நல்லதொரு குடும்பம் ஒரு பல்கலைக்கழகம்னா சொல்லுவாங்க. ஒரு நல்லதொரு குடும்பம் உருவாக்க ஒரு நல்ல பெற்றோர்கள் தேவை. என்னோட 15 வயசு பையனோட சகவாசம் சரியில்லை, என் பொண்ணுக்கு என் மேல கோபம் இருக்குன்னா ஒரு தாய் சொல்ல வந்திருக்காங்க. ஆனா முதல்ல அவங்க ஒரு நல்ல பெற்றோர்களா இருக்காங்கன்னு பார்ப்போம். கணவன், மனைவி, 2 குழந்தைகள் உள்ள ஒரு அழகான குடும்பம். கணவனின் குடிப்பழக்கம் அந்த குடும்பத்தை புயலில் சிக்கிய படகை போல புரட்டி போட்டது. எந்த தாயும் விரும்பாத ஒரு பின் விளைவும் ஏற்பட்டது. அது என்ன? என் பேர் சுதா. நான் சம்பரமரத்துலேருந்து வரேன். யார் வருத்தமும் இல்லாமல் இந்த நிகழ்ச்சிக்கு நானாக தான் வரேன். நான் பேசுறதுலாம் நிஜம். சுதா, கல்யாணம் எத்தனை வருஷம் ஆகுது? 2002 கல்யாணம். 2002 கல்யாணம் ஆச்சு உங்களுக்கு. எத்தனை பசங்க? 2 பசங்க. என்ன வயசு ஆகுது? பையனுக்கு 15, பொண்ணுக்கு 13. ஓகே. 2 பேர் படிக்கிறாங்களா? பொண்ணு மட்டும் தான் படிக்குது, பையன் படிக்கல. ஏன் படிக்கல? 8ஆவதுல சேர்த்தவும் சம்பரமரத்து ஸ்கூல்லேயே, கவர்மெண்ட் ஸ்கூலில். சரி. 8ஆவதுல பச்சா தான் பசங்க கூட சேர்த்துன்னு பழங்காய் இருக்கட்டும் மாங்காய் இருக்கட்டும் போயிடுறான். பிரின்சிபல் கூப்பிட்டு கம்ப்ளைண்ட் பண்ணி கிடக்குறாரு. சரி, அதனால எதுவுமே பேட்டையில் சேர்த்து விட்டு ஒரே மாதம் தான் போனான் அந்த வருஷத்துல 9ஆவதுல. அதுக்கப்புறம் ஸ்கூலுக்கு போகல. படிப்பு ஏறலையா இல்ல படிப்பு ஏறல, பசங்க கூட சுத்த ஆரம்பிச்சிட்டேன். கெட்ட பழக்கங்கள் உண்டு? கெட்ட பழக்கம் நிறைய. பையனுக்கு 15 வயசுல குடிக்கிறானா? 14 வயசுலேயே குடிக்கிறான் போன வருஷமே. நீங்க ஒண்ணுமே சொல்லல? நான் ஊருக்கு போயிட்டேன், வண்ணாரப்பேட்டைக்கு போயிட்டு வரும்போது இவன் சாப்பிட்டுட்டு அது மாதிரி பசங்க ஊற்றி விட்டுருக்காங்க. ஃபுல்லாக வந்து பார்த்தா வாந்தி எடுத்துட்டு அப்படியே படுத்துருந்தான். அப்புறம் கொம்பு எடுத்து நல்லா என்ன அடிச்சுப்பட்டு அப்புறம் பசங்களை யார் வாங்கி கொடுத்ததுன்னு கேட்டு அவங்க வீட்டாண்ட போய் அவங்க அம்மா அப்பா கிட்ட சொல்லிட்டு வந்தேன்னா அந்த பசங்க பேசுறது கிடையாது. அப்புறம் நான் திருப்பி வேறு பசங்க கூட சேர்ந்து நைட்டு ஒரு பையன் சொன்னான், அப்படியே தம்பி குடிச்சிட்டு பத்துனுக்குறாங்க அப்படின்னா. வாயை போய் மோந்து பார்த்தாக்கா லைட்டாக வாசனை வந்தது. அப்புறம் அடித்தேன். எதுவும் மீறி கேட்டால் அப்படி அசிங்கமாக பேசுகிறான். அதனால் அடிக்கவும் முடியல, ஒன்றுமே பண்ண முடியாமல் விட்டு வச்சுக்கிறேன். உங்க கணவருக்கு குடிக்க பழக்கம் இருக்கு? தாலி கட்டும் போது குடிச்சிட்டு தான் தாலி கட்டினாரு. அப்போ எப்படி கல்யாணம் பண்ணிக்கிட்டீங்க? எங்களுக்கு தெரியாது. அதுக்கப்புறம் தான் மறுநாள் எங்கள் வீட்டுக்கு போனான், கல்யாணம் பண்ணி மறுநாள். அப்போ போனால் சாரா கடை எங்கன்னு போய் எங்கள் வீட்டில் இருக்கிறவங்களாம் கேட்டு போய் குடிச்சிட்டு வந்திருக்காரு. அதுலேருந்தே குடிப்பழக்கம் தான் அவருக்கு. ஸோ உங்களுக்கு கல்யாணம் பண்ணுறதுக்கு முன்னாடியிலேருந்து குடிப்பழக்கம் இருக்கு? முன்னாடியிலேருந்தே இருக்கு அவருக்கு, ஆனால் எங்களுக்கு தெரியாது. வீட்டில் ஒரு இடத்துல நான் பொண்ணு கொடுக்குறோம், எவ்வளோ வறுமையில் வாழ்ந்தாலும் பொண்ணு வாழ்க்கை நல்லா இருக்கணுங்கிறதுக்காக 4 இடத்துல விசாரித்து கரெக்டாக தெரிஞ்சதுக்கப்புறம் தான் பொண்ணு கொடுப்பாங்க. விசாரிச்சாங்க மேடம். எங்கள் அம்மாவோட தம்பி பொண்டாட்டி எடுத்துட்டு போய் அவங்களுக்கு அவங்க தங்கச்சிக்கு மச்சனுக்கு எடுத்துட்டு போய் கொடுத்து விட்டாங்க. ஓகே. அவங்க வாழ்க்கையில் நல்லா இருக்கு? அவங்கள நல்லா இருக்காங்க. அவர் குடிக்கிறது இல்லை? குடிப்பாரு. பசங்க பெரிய பசங்க ஆயிட்டாங்க, துணி கடைங்க வச்சிருக்காங்க 2 பேரும். அவங்க இப்போ இதுவும் கிடையாது, அவங்களாம் நல்லா தான் இருக்காங்க. சரி, நான் கேட்குறேன், இப்போ தாலி கட்டும் போது குடிச்சிட்டு வந்துதான், போதையில வந்துதான் தாலி கட்டினாரு. ஏன் அம்மா அண்ணனுங்க அப்போவே இந்த கல்யாணம் வேண்டாம் சொல்லியிருக்கணும்? பொண்ணு பார்த்துட்டு போயிட்டு வீட்டுக்கு ஒரு 7 மாதம் பார்த்து தான் கல்யாணம் வச்சாங்க. 7 மாதம் பார்த்து கல்யாணம் வச்சு வந்து சத்தத்துக்கு வந்தார் பாரு, அவ்வளோதான். அதுக்கப்புறம் வீட்டுக்குள்ள வந்ததே கிடையாது. சரி. கல்யாணம் பண்ணும்போது கால் கொஞ்சம் அடிபட்டு வந்து காலை நீட்டிக்கின்னு தான் குடிச்சிட்டு தாலி கட்டினாரு. சரி, பொண்ணு இட்டுன்னு போயிட்டா என்ன பண்ணுறதுன்னு சொல்லிட்டு போகிறதுக்கு கம்மி விட்டுட்டாங்க. வேலைக்கு போயிட்டு இருந்தாரு சொன்னீங்க, என்ன வேலைக்கு போயிட்டு இருந்தாரு? அப்போ அவர் என்ன வேலைக்கு போயிருந்தாருன்னு எனக்கு தெரியாது. கல்யாணம் பண்ணும்போது கல்யாணம் பண்ணிக்கிட்டு மறுநாளைக்கு அவங்க வீட்டுக்கு கூட்டின்னு போனாங்க. கூட்டின்னு போகும்போது அவங்க வீட்டில் 6 மாதம் வாடகை கொடுக்கல சொல்லிட்டு நகை கேட்டார். நகை கொடுக்க மாட்டேன்னு சொன்னது அப்பயே அடிச்சிட்டாரு. அடிக்கவே அங்கே வாசலில் இருக்கிறவங்களாம் மடிக்கிட்டாங்க. இப்போ தானே கல்யாணம் பண்ணி வந்துடுறேன், இதுக்குள்ளே அடிக்கிறியே அப்படின்னு சொல்லி கேட்டு எல்லாம் மடிக்கிட்டாங்க. அப்புறமா இவர் என்ன பண்ணார், எனக்கு வயிறு வலி வந்துடுச்சு. கல்யாணம் பண்ணி அப்போவே வயிறு வலி வந்துடுச்சு. வயிறு வலி வந்துடுவேன், ஹாஸ்பிட்டலுக்கு சேனலி கூட்டின்னு வந்தாங்க. அதிகமாகனோடனே இவங்க அம்மா என்ன பண்ணாங்க, எதனா ஒன்று ஆயிடுச்சுன்னா நம்ம பதில் சொல்ல முடியாது, எத்தனை விட்டு வந்துடுறேன் அப்படின்ட்டாங்க. இவர் எத்தனை போய் விட்டுட்டு பஸ்ஸு வயிலே விட்டுட்டு 30 ரூபா தான் கொடுத்து அமிச்சாங்க அவங்க அம்மா பஸ்ஸுக்கு. 30 ரூபாயோட எத்தனை போய் விட்டுட்டு வந்துட்டாரு. கைத்தில் சைன் போட்டுருந்தாரு. அதை எத்தனை போய் வச்சு வாடகை கொடுத்துட்டாங்க. நான் ஒரு நாள் கூட அந்த வீட்டில் தங்கவே இல்லை. ஆனால் எங்களுக்கு போட்ட பொருளே வச்சு வாடகை கொடுத்துட்டாங்க. அது 2வது மூட்டை தரல வச்சு. அதோட 1 மாதம் ஃபுல்லாக வரவே இல்லை. அந்த கல்யாணம் பண்ணி வரவே இல்லை. அதனால் வரலையே சொல்லிட்டு எங்கள் வீட்டில் எங்கள் அண்ணன் என்ன பண்ணாங்க, இப்போ வீட்டாண்டே எங்கள் சொந்தக்கார வீடு ஒன்று பாயாஞ்சிருந்தது, அந்த வீட்டு க்ளீன் பண்ணி வாடகை இல்லாமல் அதை போயிட்டு சாமான் ஏற்றின்னு வந்துட்டாங்க. வீட்டில் யாருமே இல்லை. அப்புறம் அவங்க அண்ணன் மட்டும் இருந்தார், சாமான் ஏற்றக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டாரு. அதெல்லாம் முடியாது, நாங்கள் ஏற்றின்னு போகிறோம் சொல்லிட்டு நாங்கள் ஏற்றின்னு வந்துட்டோம்.
எடுத்துன்னு வந்து இங்கே வச்சா இங்கே வரவே மாட்டார். ஒரு 2 மாதத்துக்கு ஒரு வாட்டி 3 மாதத்துக்கு ஒரு வாட்டி அப்படி தான் வருவார். நான் ஃபுல்லாக எங்கள் அம்மா வீட்லேயே தான் இருந்தேன். 8 குழந்தை பிறக்கிற வரையும் எங்கள் அம்மா வீட்டில் தான் இருந்தேன். சரி. இவர் என்ன பண்ணார், எங்கள் பையன் பிறந்தது ₹1 கூட கொடுத்தது கிடையாது. ஹாஸ்பிட்டலில் ரொம்ப கஷ்டப்பட்டு எங்கள் அம்மா என்னை காப்பாற்றினாங்க. எங்கள் பெரிய அண்ணனை வந்து நான் கேட்க மாட்டார், சின்ன அண்ணனை யாரும் வந்து கேட்க மாட்டாங்க. யாருமே என்னை வந்து பார்க்கல. ஒரு சீமந்த மாதிரில ஒரு பூ முடிக்கல. எங்கள் வீட்டில் எங்கள் அண்ணனுங்களாம் எங்கள் அம்மா மட்டும்தான் குழந்தை பிறந்ததெல்லாம் எல்லாமே பார்த்தாங்க. இவர் ₹10 கொடுக்க மாட்டார், நானே கேட்க மாட்டார். இவ்வளோ நாள் எங்கள் அம்மா தான் காப்பாற்றினாங்க. இப்போ 3 வருஷம் ஆயிடுச்சு எங்கள் அம்மா செத்து. இப்போ நாங்கள் லோல் அடிக்கிறோம். உங்கள் அண்ணனுக்கு யாருமே வரலன்னா உங்கள் அண்ணனுங்களுக்கு போனால் போதும் அப்படிதான் இருக்காங்க. அப்படிதான் இருக்கிறாங்க. எங்கள் அண்ணிங்களாம் பொல்லாதவங்க, அவங்க எதுவுமே பண்ண மாட்டாங்க. அவங்க பொண்ணுங்களாம் நல்லா இருக்கணும். அண்ணனுக்கு பொண்ணுங்களா இருக்காங்களா? ஒரு பொண்ணை கட்டி கொடுத்துருவாங்க ஊரில். போன மாதத்தில் சண்டை ஆச்சு. எங்கள் அண்ணன் வீட்டு பையனுக்கு ஃபோன் பண்ணேன். அப்பாவா சொல்கிறா இது மாதிரி சைக்கிள் தூக்கி சாமான்லாம் உடச்சி இது பண்ணுறாரா அடிக்கிறாரா அப்படின்னு சொல்லி ஃபோன் பண்ணேன். அவன் கம்பெனியில் இருக்கிற அத்தான்னா, என்ன அத்தை சொல்லுண்ணா, இதுனே ஃபோன் பண்ணேன், என்ன அத்தை சொல்லுண்ணா, இதுமாரிடா மாமா சாமான்லாம் உடச்சி இது மாதிரி பண்ணுறாரு அப்படின்னு சொன்னேன். அவன் வீட்டுக்கு ஃபோன் பண்ணிக்கிறான். அவங்க அம்மா சொன்னாங்கன்னா அப்பா குடிச்சிட்டு பத்துனுங்கிறாரா வரமாட்டார் சொல்கிறா அப்படின்னு சொல்லிக்கிறாங்க. திருப்பியும் ஃபோன் பண்ணி அவன் சொல்கிறான், இதுமாரி அப்பா வரமாட்டார் ஃபுல்லாக குடிச்சிட்டு பத்துங்கிறாருன்னு. சரி எங்கள் சின்ன அண்ணன் ஃபோன் பண்ணேன், இதுமாரி பண்ணுறாருண்ணா, நீங்கள் வந்து சும்மா ஒரு வந்தானா ஒரு மிரட்டுனா பயந்துருவார் அப்படின்னு சொல்லிட்டு அவரை கூப்பிட்டு அது வந்து நின்று பார்த்துட்டு போயிட்டார் எங்கள் சின்ன அண்ணன். சரி என்னடா பண்ணுறதுன்னு சொல்லிட்டு போலீஸ் ஸ்டேஷனுக்கு ஃபோன் பண்ணேன். அப்புறம் போலீஸ் வந்து பையன் என்ன பண்ணால் போலீஸ் வருதுப்பா ஓடிடுப்பா அப்படின்ட்டான். ஓடிட்டாரு. அப்புறம் அவங்க வந்து 2 பேரும் வந்து எல்லாத்தையும் பார்த்துட்டு பசங்களை விசாரித்தாங்க. இந்த மாதிரி குடிச்சிட்டு வந்தார், எங்கள் அம்மா திட்டினாங்க, அதெல்லாம் சாமான்லாம் போட்டு அடிச்சுட்டு பசங்க சொல்லிச்சு போலீஸ்கிட்ட. அப்புறம் வந்து அவர் வந்து புத்தி மாதிரிலாம் சொல்லிட்டு இனிமேல் அது மாதிரிலாம் பண்ணாத அவர் ஓட்டார். அவர்கிட்ட இல்லை என்கிட்ட மட்டும் பேசிட்டு பசங்களை விசாரிச்சுட்டு சரி இதோட நான் ஒழுங்காக இருக்குங்கப்பா குடும்பத்தை பார்த்துங்க அப்படின்னு அவங்க சொல்லிட்டு விட்டு போயிட்டாங்க. விட்டு போயிட்டு ஒரு 3 நாள் போய் வண்ணாரப்பேட்டில் தங்கிட்டு அதுக்கப்புறம் சும்மா வராரு. வேலைக்கு கூட போகாமல் சும்மா வராரு. அப்படியே குடிச்சிட்டு ஃபுல்லாக வராரு. குடிக்கிறதுக்கு காசு வேலை செஞ்சு அப்படியே குடிச்சிட்டு வந்துடுவார். வேலை செஞ்சு அப்படியே அந்த பணத்தை வந்து அப்படியே குடிச்சிட்டு வந்துடுவார். டாஸ்மார்க்ல கொடுத்துருவாரு. அப்படியே கொடுத்துட்டு வந்துடுவார். அப்படி இல்லைன்னா யார்கிட்டச்சும் கடை வாங்கிப்பார். அப்பாவும் பையன் 2 பேரும் சேர்ந்து குடிக்கிறாங்க? சேர்ந்தெல்லாம் குடிக்க மாட்டாங்க. சேர்ந்து குடிக்க மாட்டாங்க. சரி, அப்பா பையன் குடிக்கிறான், 14 வயசுல குடிக்க ஆரம்பிச்சிட்டானா அப்பா எதுவுமே திட்டுறதுல அடிக்கிறதுல? அடிச்சார். அப்புறம் அடிச்சார். நான் வந்து அவர் வேலை செஞ்சுட்டாரு, நான் இது மாதிரி குடிச்சிட்டு படுத்துங்கிறான் பையன் அப்படின்னு சொல்லி ஃபோன் பண்ண வந்து நான் அடிச்சாரு. அடிச்சுட்டு அப்புறமா நான் என்ன பண்ணேன், சரிவா அந்த பையன் யாருன்னு அவனை அடிச்சு கேட்டதுன்னு இது மாதிரி ஒரு பையன் பேரை மட்டும் சொன்னான். அவங்க வீட்டான போய் அவங்க அம்மா போயிட்ட சொன்னா சரிம்மா நான் பார்த்துக்கிறேன் சொல்லிட்டு எதிரோ அவங்க திட்டினாங்க. அதில் தான் அந்த பையன் பேச மாட்டான். அதோட கவர்மெண்ட் விட்டு சரி ஸ்கூலுக்கும் போக மாட்டேது, படிக்கவும் மாட்டேது. அது வர அசிங்கமாக பேசுகிறான். வாயில் எப்படி பேசுறதுன்னு தெரியல, அவ்வளோ அசிங்கமாக பேசுகிறான். 8வது படிக்கிற ஒரு பொண்ணு வேற இருக்கு. 8வது படிக்கிற பொண்ணு. எப்படி குடும்பத்தை நடத்துறீங்க? நான் இப்போ 100 நாள் வேலைக்கு போவேன். 100 நாள் வேலை முடிஞ்சிடுச்சு. எப்பயாச்சும் ஜெல்லி போட வாரத்தில் 1 நாள் 2 நாள் தான் இருக்கும். அந்த வேலைக்கு நான் போவேன். ஒரு நாளைக்கு அதான் ₹200 ₹300 அது மாதிரி இருக்கும். ₹200 ₹300 அதை வச்சு போய் அது பெர்மனன்ட் ஜாப்லாம் சொல்ல முடியாது. தினமும் ஒர்க் இருக்கும் சொல்ல முடியாது. வாரத்துல 1 நாள் 1 நாள் 2 நாள். சரி. உங்க வீட்டுக்காரர் எந்த வேலைக்கு போறது இல்ல? வேலைக்கெல்லாம் போவாரு. வேலைக்கு போவாரு, சம்பாதிப்பாரு. ₹300 400 கொடுப்பாரு, மீதி எடுத்துப்பாரு. அப்போ ஒரு நாளைக்கு அவருடைய சம்பாதியம் ₹500 ஒரு நாளைக்கு 500 சம்பாதிப்பாரு. ஒரு நாளைக்கு 500 சம்பாதிச்சு ₹500 சம்பாதிப்பாரு. ஜெல்லி போட்டா ₹550 ₹600 கூட தருவாங்க. சாப்பாடு வாங்கி தருவாங்க. சோ ஆக மொத்தத்துல பார்க்கும்போது ஒரு குடிக்கான புருஷன் நீங்க கஷ்டத்துல இருக்கீங்க. கேள்வி கேட்க முடியாது. இப்போ இந்த பையனுக்கு கிட்டனாக்கா அவரு வெளியே போயிட்டு வராரு, அவரும் குடிச்சிட்டு வர்றதுனால இந்த பையன் அடிக்க நான் வரும்போது அந்த பையனை சண்டை போடுறேன். அப்பதான் அந்த பையன் வரான். அவங்க அப்பா வரும்போது அந்த பையன் வரான். அப்ப கேட்டா நான் வரும்போது அந்த பையன் அடிக்கிறேன்னு திருப்பி சண்டை பெருசாயிடுது. அப்பா குடிக்கிறாரு. 14 வயசுல குடிப்பழக்கம் வந்தது பையனுக்கு. சுதா உங்க மகன் என்ன வர வைக்கிற ஃபர்ஸ்ட் வாங்க. படிக்கிறீங்களா? படிக்கல. என்ன பிரச்சனை உனக்கு? ஒன்றுமே இல்லை. அப்புறம் ஏன் படிக்கல? உன் வயசுல இருக்கிற பசங்க எல்லாரும் படிக்கிறாங்கல்ல, நீ 8வது வரைக்கும் படிச்சேல, அதுக்கப்புறம் ஏன் மண்டையில ஏறல? அம்மா படிக்க வேண்டாம் சொன்னாங்களா? அப்பா படிக்க வேண்டாம் சொன்னாங்களா? பள்ளிக்கூடத்துல இனிமே ஸ்கூலுக்கு வராத சொன்னாங்களா? அப்புறம் எதுக்கு படிக்கல? பணத்துக்கு கஷ்டமா இருக்கு, கவர்மெண்ட் ஸ்கூல்ல இருக்க, நீ படிக்காதுன்னு சொன்னாங்களா? அப்புறம் ஏமா படிக்கல சொல்லுமா. ஃபஸ்ட்டு சேர்த்துமே பேட்டையில் சேர்த்தேன் மேடம். ஊர் உள்ள கேட்டு போகிறேன். எச்எம்ஐ கூப்பிட்டு பஞ்சாயத்து பண்ணுறாங்க. இந்த மரத்து மேலே ஏறுது, சேறு பிடிச்சி போகுது, பசங்க அடங்க மாட்டேங்குதுன்னு அப்பப்போ கூப்பிட்டு கம்ப்ளைண்ட் பண்ணுவாங்க. சரி அந்த பசங்களை விட்டுட்டு பேட்டையில் சேர்த்தா படிப்பான்னு சொல்லிட்டு எதுவுமே பேட்டையில் சேர்த்தேன். 1 மாதம்தான் போனான். இன்னும் கையில் போட்டு கிறுக்கிட்டான். ஏதோ போட்டு யார் பேருன்னு தெரியாது, போட்டு பிளேடை போட்டு சிலுக்க கையை அறுத்துட்டான்.
சரி மிஸ் என்னை கூப்பிட்டு இது மாதிரி உங்கள் பையன் என் பேரை போட்டு கையை பிளேடில் சிலுக்கு அறுத்து வச்சுக்கிறான் பாரு, நீ பார்க்க மாட்டீங்களான்னு கேட்டாங்க. எங்களுக்கு கேட்டேன்னா பனை மரத்தில் ஏறினமா கை தேய்ச்சிச்சுமான்னு சொல்லிட்டான். அப்புறம் அங்கே போனோடனே மிஸ் அது மாதிரி சொன்னாங்க. சரி வீட்டில் கேட்டால் அவன் சொல்லவே இல்லை. அதோட ஸ்கூலுக்கே போக மாட்டான்னு சொல்லிட்டான். அதுலேருந்து போகிறது. எங்க கையில் யார் பேருக்கு இருக்குன்னு கையில்? 6 பேர். அப்புறம் என்ன எப்படி இருந்தது கையில்? பச்சை குத்துனியா? அப்புறம் அப்புறம் மரத்தில் சொல்லிட்டு கேட்டுச்சு. அப்போ டீச்சர்ஸ் போய் சொல்கிறாங்களா? இங்கே உண்மை மட்டும்தான் பேசணும். நீ வீட்டில் அம்மா கிட்ட எத்தனையோ போய் வேணாலும் சொல்லியிருக்கலாம். நீங்கள் போய் பேசினேன்னா இம்மீடியட்டாக எனக்கு தெரிஞ்சிடும். யார் பேர் போட்ட கையில்? ஒன்று யார் பேரையும் இல்லை. ஸ்கூலுக்கு போக மாட்டேன் ஏன் சொன்னேன்? வீட்டில் அப்பா அம்மா நிறைய கோடிக்கணக்கில் சொத்து சேர்த்து வச்சுருக்காங்களா? நீ படிக்கலைன்னாலும் பரவாயில்ல, வீட்டில் உட்காந்துட்டு நீ சாப்பிட்லாம், ஹாயாக இருக்கலாம். இப்போ நல்லா படித்து பெரிய ஆளாகி அம்மாவை காப்பாற்ற வேண்டாம்? ஏன் பள்ளிக்கூடத்துக்கு போகல? நீயே சொல்லிடு, இல்லை நான் சொல்லிடுவேன். சொல்லு, சீக்கிரம் சொல்லு. எந்த வயசுல குடிக்க ஆரம்பிச்ச? குடிக்கலாம். ஒரு நாள் குடிச்சே இல்லையா? எப்போ? பேர் சொல்லாத. குடிச்சே இல்லையா? ஏய் போய் சொல்லாது. நீ குடிக்கிறது இல்லையா? அம்மா கெட்ட வார்த்தையில திட்டுறது இல்லையா? திருப்பதிக்கு போய்க்கிறோம் மேடம். போன மாதம் கோயிலாண்ட அண்ணனை தங்கச்சி அச்சு நாங்கள் கம்முனுறேன்னா அப்படி கோயிலே உட்காந்து நான் இதுங்க அண்ணன். அவங்க அப்பா அம்மா போய் சொல்றாங்க. அவங்க அம்மாவே கேட்டு பேர், அவங்க தங்கச்சியே கேட்டு பேர், அவங்க தங்கச்சி அவங்க அப்பாவையும் கேட்டு பேர். ஓ அப்படி கோயிலில் படி மேலே உட்காந்து நான் அப்படியே அழுத லட்டுக்கு லைனில் போகும்போது. அம்மா போய் சொல்றாங்களா? ஏம்மா? நான் சொல்லவே இல்லை. அப்படி அம்மா ஏன் போய் சொல்றாங்க சொல்லு. தெரியல. தெரியலையா? உன்னை பிடிக்கலையா? அம்மாவே உன்னை பிடிக்கலையா? அம்மா உன்னை பற்றி போய் சொன்னதுனால அம்மாவுக்கு என்ன லாபம் சொல்லு? நீ நல்லபடியாக வாழணும், நல்லா திருந்தி வாழணும், படிக்கணும், பெரிய ஆள் ஆகணும், அதுதானே ஆசைப்படுறாங்க அம்மா. ஆமா இல்லையா? அப்புறம் ஏன் அம்மா சொன்ன பேச்சு கேட்கறது இல்லை? நீ கேட்பனே. எங்கே கேட்ப? ஏன் பள்ளிக்கூடத்துக்கு போகல கேட்டாக்கா பதிலே வரலையே இன்னும்? என்ன காரணம்? ஏன் போகல? போகிறதுக்கு பிடிக்கல போகிறதுக்கு. அதான் ஏன் பிடிக்கலன்னு கேட்டேன் தம்பி. ஒரு விஷயம் உங்களுக்கு பிடிக்கலன்னா அதுக்கு ஒரு காரணம் இருக்கணும்ல. சும்மா பிடிக்கலன்னா சொல்ல முடியுமா? அப்போ ஏன் பிடிக்கல? உனக்கு பிடிச்ச உணவு எது? சாப்பாடு. அதான் சாப்பாடுல என்ன ரொம்ப விரும்பி சாப்பிடுவேன்? சாம்பார், ரசம், இல்லை மீன், சிக்கனு, மட்டனு, இல்லை சைவம் மட்டும்தான் பிடிக்கும், அசைவம் பிடிக்காது? சொல்லு. சாம்பார். சாம்பார் பிடிக்காதது? ரசம். ஏன் ரசம் பிடிக்காது? டேஸ்ட் பிடிக்கல. அப்போ ஒரு காரணம் இருக்குல்ல பிடிக்கிறதுக்கு பிடிக்காததுக்கு. பள்ளிக்கூடம் போறது ஏன் பிடிக்கல கேட்டேன். விளையாடுறதுக்கு. விளையாட புத்தி அதிகமா இருக்கு, அதனால தான் போகல. ஃப்ரெண்ட்ஸோட சேர்ந்து ஊர் சுத்துறதும் விளையாடுறது புத்தி அதிகமா இருக்கு. சரி, அப்பா குடிக்கிறதுனால உனக்கு பிரச்சனையா? அப்பா குடிச்சு அம்மாவை அடிக்கிறதும் வீட்டில் சண்டை போடுறதும் அது ஒரு பிரச்சனையா உனக்கு? சொல்லு, உண்மை சொல்லு. அப்படி எல்லாத்துக்கும் ஒரு தீர்வு இருக்கு கண்ணா. எல்லாத்துக்கும் ஒரு பிரச்சனை இருந்தாக்கா அந்த பிரச்சனையை எப்படி தீர்க்க வைக்கிறோங்கிறதுக்கு எல்லாமே இருக்கு. ஆனா அந்த பிரச்சனையை பேசணும். சொல்ல, என்ன பிரச்சனை? அப்பா வீட்டுல சண்டை போடுறது உனக்கு கஷ்டமா இருக்கா? அப்புறம் வீட்டுல இப்படி தானே பேச மாட்டாங்க. நல்லா பேசுவான். இப்ப கூட மேல உட்காந்து எவ்வளவு அட்ல வச்சிருந்தா தெரியுமா? அப்புறம் ஏன் இங்க நல்லா பேசுவான். அப்ப இங்க ஏன் பேசல? இப்படியே உட்காந்து ரோம் கோட்டா மாதிரி நல்லா பேசுவான். அவன் சேட்டை பண்ணா பெரிய பிரச்சனை தான் பண்ணுவான். என்ன பார்த்து பயப்படுறியா? அத்தனை பேர் இருக்காங்கன்னு பயப்படுறியா? போய் சொன்னா கண்டுபிடிச்சிருவாங்கன்னு பயப்படுறியா? ஒரு மொய் கவரி எது தெரியாது. நானும் படிக்கல, அவங்க அப்பாவும் படிக்கல. ஒரு மொய் கவரி எங்கன்னா கல்யாணத்துக்கு எங்க போனோம்னா யாருக்கிட்டேயாவது கொடுத்துதான் எழுதுவோம். இவன் எழுத மாட்டான். ஏது தெரியாது. 8வது வரைக்கும் படிச்சிருக்கல? ஏது தெரியாது. அப்போ எழுத தெரியாது? ஏன் 8வது படிக்கிற பசங்களுக்கு எழுத தெரியுமே. 4வது கிளாஸ் படிக்கிற பசங்களுக்கு எழுத படிக்க தெரியும். வாழ்க்கையில் ஏதாவது சாதிக்கணும்னு தோணல உனக்கு? என்ன ஆகணும்னு ஆசைப்படுற? ஒண்ணுமே இல்லையா? அப்படி வாழ்நாள் ஃபுல்லா அப்படியே ரோட்ல ஃப்ரெண்ட்ஸோட சுத்திட்டே இருக்கணும்னா? கேட்ட கேள்விக்கு பதிலே வர மாட்டேங்குது. இதுல என்ன தெரியுது தெரியுமா? நீ பண்றது தப்புன்னா உனக்கே கரெக்டா தெரியுது. நம்ம பண்றது தப்பு, அதை நீ உணர்ற. ஆனா அந்த தப்பு எப்படி சரிப்படுத்தணும்னு அதுக்கு மட்டும் செயல்பட மாட்டேங்கிற. தொடர்ந்து குடிக்கிறானா இல்ல அப்போ? தொடர்ந்து குடிக்க மாட்டேன் மேடம். அப்போ ஏதாவது கோயில்ல திருவிழானா குடிப்பான். இந்த அதான் கோயிலுங்க இருக்கு, படவட்டா கோயில், பொன்னிமா கோயில்னு இருக்கு. அது அதுக்கு ஒரு திருவிழா வரும்.
அந்த திருவிழா வந்ததுன்னா இவன் வீட்டிலே தங்க மாட்டான், ஃபுல்லாக குடிப்பான். ஃபுல்லாக குடிச்சிட்டு யாரையோ ஒரு பையனை போய் அடிச்சுக்கிறாங்க, 10 பசங்க சேர்ந்து இல்லைன்றில் போய் ஒரு பையனை அடிச்சுட்டு இருக்கிறாங்க. அடிச்சுட்டு பேர் எழுதிட்டு இருக்கிறாங்க. பேர் அந்த அடிப்பட்ட பையன் வந்து பேர் சொல்லியிருக்கான். இவன் பேர் 10 பசங்களை போய் போலீஸ் பிடிச்சின்னு போய் இந்த வயசில் அடி வாங்கிட்டு வந்தான். போலீஸ் ஸ்டேஷன்ல போலீஸ் ஸ்டேஷன் இந்த வயசில் அடி வாங்கிட்டு வந்தான். போனியா? ரொம்ப பெருமையா இருக்கு உனக்கு. அம்மா என்ன கஷ்டப்படுறாங்க தெரியுதா? சரி நீ போ, உங்க அப்பாவை கிட்ட பேசுறேன், நீ போ. உங்க கணவர் வரட்டும். என் பேர் பிரகாஷ், நான் சம்பரம்பாக்கத்துலேருந்து வரேன். எந்த நிகழ்ச்சிக்கு யாரும் வற்பத்தில் நானே தான் வந்துக்கிறேன். நான் பேசுறதுலாம் நிஜம். பிரகாஷ், அப்பப்போ குடிப்பீங்களா இல்ல 24 மணி நேரம் குடிச்சிட்டு அப்பப்போ வேலைக்கு போவீங்களா? போக மாட்டேன், வாரத்துக்கு ஒரு நாள் தான் சாப்பிடுவேன். வாரத்துக்கு ஒரு நாள் குடிப்பீங்க? வாரத்துக்கு ஒரு நாள் தான் வேலைக்கு போவீங்க? தினைக்கும் போவோம் சார் மேடம். சரிங்க, அப்போ தினமும் குடிச்சிட்டு வரணும்? தினைக்கும் குடிக்க மாட்டேன். அப்புறம் இது திங்காம இருந்தால் வாரத்தில் 4 நாள் 3 நாள் வேலை கிடைக்கும். தினைக்கெல்லாம் வேலை கிடையாது. ஜெல்லி போடுறேன், ரூப்பு ஜெல்லி போடுறேன்ல, அந்த வேலை, அந்த வேலை தான் மேடம் போடுறேன். சரிங்க, நான் ஒண்டி தான் வேலை செய்கிறேன். சரி, இவங்க ஒரு 3 நாள் 4 நாள் தான் வேலைக்கு வரேன். வந்தாங்க, எனக்கு வரத்து கூட எனக்கு பிடிக்கல, ஏன் வரேன்னு தான் கேட்பேன் நான். சரி, ரொம்ப கடமாகி போச்சு தான் வரேன்னு வராங்க. 3 நாள் தான் வராங்க. சரி, கம்பெனி அங்கேயும் வேலையெல்லாம் போதில்ல. சரிங்க, நான் தான் வேலைக்கு போயிருந்தேன். 16 வருஷமா நான் தான் மேடம் வேலைக்கு. சரிங்க. 16 வருஷமா நீ போற, ஆமாம். வாய் தந்த புழு. 3 வருஷமா தான் நீ இப்போ உன்னை வச்சுன்னு இருக்குது. எங்க அம்மா தான் என்ன காப்பாத்துறாங்க. 12 வருஷமா 3 வருஷமா அதை உன்னை பைத்திய மாதிரி திரிஞ்சு துணியெல்லாம் அவுத்து போட்டு கோயில் போய் 50,000 செலவு பண்ணிருக்கேன். 5 ரூபாய் வட்டிக்கு வாங்கி இப்போ கூட பூசரிக்கு போன் பண்ணி தரேன், கேளுங்க. 12,000 ரூபாய் 12 அவ்வளவு மாசம் பண்ணிக்கிறேன். குடிக்கிறதுக்கு வேற ஒருத்தவங்க சொன்னாங்க, ஒரு மாத்திரை மாதிரி கொடுத்தாங்க. அது நான் ஒரு 2 நாள் போட்டேன். இவர் கண்டுபிடிச்சி மாத்திரை தூக்கி போட்டார். அதில் வந்து சரி எதுவாவது ஆகிட போகுது, கிட்னி எதனா ப்ராப்ளம் பயந்துருன்னு அதெல்லாம் போடுறது கிடையாது. எப்படின்னா குடிக்குதோ சண்டை போடுறோமா நம்ம பார்த்துக்கலாம், மனுஷனாக இருக்கட்டும்னு சொல்லிட்டு விட்டுட்டேன், போடுறது கிடையாது. குடிச்சிட்டு வந்தா நீ அதை தான் போடுற, சாப்பாட்டில் கலக்குற, சாப்பாட்டில் கலக்குற, அது வேறு சண்டை வலிக்கிறாரு. கோயிலில் போய் சாமியிட்ட சத்தியம் பண்ணுறாரு. போகிற பையனெல்லாம் இங்கே இல்லை, மதுரம் அந்த தாண்டி போனோம் மேடம் அந்த கோயிலுக்கு. அவங்க போயிட்டு ரொம்ப முடியாமல் வந்தார். சாயங்காலம் செஞ்சு அந்த கோயிலுக்கு போய் 3 வருஷமா நெருப்பு வரிச்சுன்னு இருக்கிறோம், என்னோட செஞ்சுருக்குறோம். அவங்க கோயிலுக்கு இது அளவு போட்டு வரோம், அன்றைக்கே குடிச்சிட்டு வர்றாரு. குடிச்சிங்களா? இல்லை கேளுங்க, பூசாரி கூட ஃபோன் பண்ணி மேடம். பூசாரி கூட ஃபோன் பண்ணி கேளுங்க மேடம். அப்போ உங்க மனைவி போய் சொல்றாங்களா? பின்ன குடிக்காமலே குடிக்கிறேன்றாங்களா மேடம்? பின்ன என்ன மேடம்? இப்போ முந்தான நாத்திக்கு தாலி அறுத்தது, கம்பல் வச்சது, அதெல்லாம் பொய்யா? பொய்யா? யார் செஞ்சது? பொண்ணு கீழே பொண்ணு 10 கிலோ பக்கத்து வீட்டுல இருந்தாங்க மேடம். பக்கத்து வீட்டுல வந்து இவ்வளவு எவ்வளவு திட்டிட்டு போனாங்க. இந்த மாதிரி எல்லாம் பண்ணாதே, இப்படிலாம் பண்ண. கது வந்து ஓட்டக்கது மேடம். ஓட்டக்கதுக்கு கல் உள்ள வச்சுட்டு, ஏன்னா திறந்தா வந்துருவாங்கன்னு உள்ள ஒரு கல் வச்சுட்டு 8 மணி தான் ஆகுது. இவர் என்ன பண்ணார், வந்தார், குரல் கொடுக்கல, டிவி தானே பார்த்துன்னு இருக்கான். கது திறந்துட்டமால்னு வந்தார். ஏன் கது திறந்துன்னு வரன்ட்டு என்ன பண்ண, தலையில கொட்டினதான் இல்லைன்னு சொல்ல, தலையில கொட்டின வந்து என்ன பண்ண, தாலி முடிய அதெல்லாம் இல்ல, பொய் அதெல்லாம். இல்ல, தலையில கொட்டினது உண்மை. அப்புறம் என்ன பண்ண, தாலியை முடிய சேர்த்து செவுத்துல போட்டு இடிச்சு, பிரிட்ஜில போட்டு இடிச்சு, அந்த கம்பளு புட்டுக்குச்சு, இந்த கம்பளு கீழே வந்துச்சு, எல்லாம் தேடி கொடுத்தாங்க பக்கத்து வீட்டுல இருக்கிறோம். தாலி இந்த மாங்காய்லாம் புட்டுக்குச்சு. அந்த மாதிரி அடிச்சேன். அப்புறம் முந்தானத்து என்ன பண்ண, சாம்பார் தூக்கி தலைமலை ஊற்றிட்டேன். சாம்பார் தலைமலை வச்சுட்டு என்ன பண்ணாரு, ஒரு கட்டை கொம்பு ஒன்று இருந்தது, அதை பிடிங்க என்ன அடிச்சாரு. என்ன அடிக்கும், நான் என்ன பண்ணேன், அந்த கொம்பை பிடிங்க அவர் மேலே போட்டேன். அந்த கொம்பு வஞ்சி போச்சு. இல்லையான்னு கேளுங்க. கொம்பு எடுத்து நீ நான் தான் வச்சு போச்சு அந்த கொம்பு, ஒரே அடி அடிச்சு அப்படி தூளா வஞ்சி போச்சு அந்த கொம்பு. நீ சொல்றதுதான் உண்மை, நான் சொல்றது எதுவும் உண்மை இல்லை, நான் போய் சொல்றேன். நீ சொல்றதா உண்மை இல்ல. சரி, தாலி எத்தது பேச்சு தாலி எத்தது பொய்யா? தாலி எத்தது பொய்யா? பேச்சு அப்படியே மாத்தணும் பத்தியா நீ? தாலி எத்தது பொய்யா? சரி, 12 வருஷமா நான் உன்னை காப்பாத்தவே இல்லை. நீ காப்பாத்தணும் சொல்ல, 12 வருஷமா நீ 12 வருஷமா நீ தான் கஷ்டப்படுற. இதுவே இந்த சாருங்க வீட்டாண்ட வந்தா எல்லாரையும் கூப்பிட்டு விட்டுருப்பேன் கேளுங்கன்ட்டு. நீ தான் அந்த கார்ல நம்பர் போட்டுன்னு வருவாங்க, ஊர் ஃபுல்லாக அசிங்கப்படுத்தாத அப்படின்னு சொல்லி தான் ரோட்ல வந்து வண்டி ஏறினேன். என்னை மானத்தை வாங்காத, என்னை அசிங்கப்படுத்த. நான் பையன் கிட்ட கூட இங்கே வரேன்னு தெரியாது மேடம், நாங்கள் வண்ணார்பேட்டைக்கு கூட்டு போகிற சொல்லிட்டு இப்போ அவனை கூட்டின்னு வந்ததுங்க. இல்லைன்னா அவன் எஸ்கேப் ஆயிட்டு இருப்பான். நீங்க சொல்லுங்க, அப்பப்போ உங்க பையனும் குடிச்சிட்டு படுக்கிறான். நான் சொல்றேன், கெட்ட வார்த்தையில அம்மாவை திட்டுறது. கோயிலுக்கு போனீங்க, திருப்பதிக்கு போனீங்க, உங்க முன்னாடி தானே கெட்ட வார்த்தையில திட்டின அம்மாவை கேட்டேன். இல்லைன்னு கேளுங்க. அந்த மாதிரி கேக்குறேன், அந்த மாதிரி செய்யலாமான்னு நான் எவ்வளவு அடி அடிக்குது. முக்காசி நிறைய வாட்டி 2 பேராலேயே எங்க 2 பேர் பிரச்சனை வரும். ஏன்னா தப்போனா எங்க வீட்டுல அடிக்க எனக்கு அச்சப்போ. நான் என்ன சொல்றேன்னா, வீட்டுல யார் அந்த குடும்பத்துக்கு தலைவன், அவர் ஒழுங்கா இருந்தாருன்னா வீட்டுல எந்த பிரச்சனையும் வராது. ரைட்? அப்போ உங்க மேல எங்கேயோ ஒரு தப்பு இருக்கு.
நீங்க குடிச்சிட்டு அவங்க மனைவி அடிக்கிறதோ இல்ல கெட்ட வார்த்தையில சும்மாவே போய் பேசுறது சண்டை போட மாட்டேன். என் பொண்ணு கேட்டு பாரு மேடம், சும்மாவே யாருமே சண்டை போட மாட்டாங்க மேடம். நான் வீட்டுக்கு போவேன், நான் ஞாயிற்றுக்கிழமை தான் மேடம், அப்பயே எத்தனா வை வாசல்லே சண்டை போட்டுரும், எதுனாவும் திட்டம். வாசல் நின்னா சண்டை போட மாட்டேன். யாராவது எப்போவாச்சும் குடிக்காரங்க கூட குடிச்சிட்டு ஆடிக்கின்னு வராரு பாரு, அப்பதான் ஏன் அவங்க கூட சேரன்னு கேட்பேன். குடிச்சிட்டு வராங்க பாரு, அவங்கள கூட ஏன் சேர்றன்னு தான் கேட்பேன். அவங்க கூட சேராதுன்னு தான் சொல்லுவேன் நான். பிரகாஷ், சொல்லுங்க மேடம். 13 வயசுல ஒரு பொண்ணு, 15 வயசுல ஒரு பையன். இந்த நேரத்துல தான் குடும்பத்துல சூழ்நிலை எப்படி இருக்கு, கணவன் மனைவிக்குள்ள பிரச்சனைகள் என்ன இருக்கு, பசங்க கண்ணுக்கு படக்கூடாது. எல்லா குடும்பத்திலயும் பிரச்சனைகள் இருக்கும். ஆனா இந்த நேரத்துல தான் பசங்க கண்ணுக்கு படக்கூடாது. நீங்க செய்யற தவறு முதல்ல உங்க பையன் கண்ணுக்கு படக்கூடாது. ஏன்னா நீங்க குடிச்சிட்டு வீட்டுக்கு வந்தீங்கன்னா நாளைக்கு அவன் வரும்போது கேட்பான், எங்க அப்பா வரும்போது நீ என்ன சொல்ற, நானும் குடிப்பேன், என் அப்பா குடிக்கிறான்ல நானும் குடிப்பேன் தான் சொல்லுவான். சரி மேடம், இதோட விட்டுறேன் மேடம். எத்தனை தடவை அதை சொல்லியிருக்கீங்க? நிறைய வாட்டி சத்தியம் பண்ணியிருக்காரு, சாமி மேலே சத்தியம் பண்ணியிருக்காரு. சத்தியமா மேடம். ஒரு குடும்பத்துல பிரச்சனை இருக்கும்போது, அந்த குடும்பத்துல 2 பசங்க இருக்கும்போது, அதுவும் பசங்க எந்த வயசு, ஒரு 13 15 வயசு, விவரம் தெரியாம ஆனா குடும்ப சூழ்நிலை எப்படி இருக்கு, அப்பா அம்மாவுடைய பேச்சுவார்த்தை எப்படி இருக்கு, அந்த குடும்பத்தை எந்த மாதிரி ஒரு வார்த்தைகள் பயன்படுத்துறாங்களோ அது எல்லாமே பார்த்துக்கிட்டு நம்ம இப்படிதான் இருக்கணும்னு ஆசைப்படுவாங்க. இன்னைக்கு சுதா, பிரகாஷ் உங்க 2 பேருடைய பையன் அப்பாவோட பாதையில தான் போயிட்டு இருக்கான். பள்ளிக்கூடத்துக்கு போற வயசுல ஃப்ரெண்ட்ஸோட ஊர் சுத்துறதும், திருவிழா இருக்கும்போது போய் குடிச்சிட்டு தூங்குறதும், அம்மாவை பார்த்து தகாத வார்த்தையால பேசுறதும் உங்களை பார்த்துக்கிட்டு தான் கத்துக்கிட்டு இருக்கான். ஒத்துக்கிறீங்களா பிரகாஷ்? பிரகாஷ், ஒரு பிரச்சனை வரும்போது அந்த பிரச்சனைக்கு தீர்வு என்ன இருக்கணும்னு நமக்கு என்ன கஷ்டப்பட்டு போனாலும் பெரியல கஷ்டப்படுறீங்க. ஆனா நீங்க பண்ற செயலுக்கு எல்லாத்துலயும் உங்க குடி பழக்கத்தினால மண் வாரி போடுறீங்க. அவங்க இது வரைக்கும் என்னை காப்பாத்தலன்னு சொல்லல. அப்படி உங்களை விட்டுட்டு போகணும்னு நினைச்சிருந்தா என்னைக்கு நீங்க முதல் தடவை குடிச்சிட்டு கை நீட்டினீங்க அப்பவே விட்டுட்டு போயிருப்பாங்க. விட்டுட்டு போனாங்களா? என்ன பிரச்சனை இருந்தாலும் கஷ்டம் இருந்தாலும் வறுமையில வாழ்ந்தாலும் அம்மா வீட்டுக்கு போக மாட்டேன் மேடம், பக்கத்துல குடும்பத்தை பாத்துக்கிறாங்களா? பாத்துறாங்க. நானே எங்க வீட்டுக்கு போக மாட்டேன், அவங்களும் அவங்க வீட்டுக்கு போக மாட்டேன். நான் போக மாட்டேன், எவ்வளவு அடிச்சாலும் எவ்வளவு சண்டை போட்டாலும் போக மாட்டேன். சி, பிரச்சனை கணவன் மனைவிக்கு இடையில பிரச்சனை எங்க இருக்கு? அவங்க மேல உங்களுக்கு சந்தேகம் இருக்கா? அவங்க மேல சந்தேகம், அவர் மேல சந்தேகம் இல்ல மேடம், ஒண்ணுமே கிடையாது. சந்தேகம் இல்ல. பிரச்சனை என்னன்னா உங்க குடி பழக்கத்தினால நீங்க போதையில ஒரு நாளைக்கு குடிக்கலாம், நல்லா பாத்துப்பாரு. அதுதான் குடி போதையில நீங்க என்ன பண்றீங்க, என்ன பேசுறீங்கன்னா உங்களுக்கு தெரியாம இருக்கு. ஏன்னா அந்த போதையில நம்ம என்ன பண்றோம்னு தெரியாது நமக்கு. முக்கியமானது உங்க பையன் மட்டும் இல்ல, உங்க பொண்ணும் நீங்க நினைச்சு பார்க்க படிக்கிற வயசு. இந்த வயசுல நம்ம வாழ்க்கை அம்மா மாதிரி ஆயிடக்கூடாதுன்னு ஒரு பயம் உங்களுக்குள்ள வந்துடும் அவளுக்கு. 3000 ரூபாய் வாடகையில் இருந்த மேடம் வீடு. 3000 ரூபாய் வாடகையில் இருக்கும்போது மழை பெஞ்சுது, ரேஷன் கார்டு வந்து நெஞ்சு போய் இதுவாயிடுச்சு. அப்போ மாற்றினாங்கன்னு சொல்லிட்டு வீடு ஆஃபீஸில் எடுத்துமே கொடுத்துட்டு வரவே இல்லை. கார்டு 6 மாதம் 7 மாதம் ஆயிடுச்சு. சரி போய் கேட்டால் 2வது மாற்றணும், புதுசாக எழுதி கொடுங்க அப்ளிகேஷன் சொன்னாங்க. புதுசாக எழுதி கொடுத்தோம். எழுதி கொடுக்குறதுல என்ன பண்ணாங்க, நீங்கள் வீட்டில் இருக்கிறியா, அவங்க அட்ரஸ்ஸு எழுதி வாங்கிட்டு வாமான்னு சொன்னாங்க. அவங்க வந்து அக்ரிமெண்ட் மாதிரி இது அந்த வீட்டில் வாடகை அட்வான்ஸு அதெல்லாம் போட்டு கொடுத்தாங்க. கையெழுத்து வாங்கிடுவாம்மா அட்டைக்குன்னு. அந்த எதுவுமே ஹவுஸ் ஓனர்கிட்ட கையெழுத்து வாங்க போனால், நீ வீட்டையே எழுதி வாங்கிறதுக்கு பார்க்குற, எங்களுக்கு படிக்க தெரியாது. எனக்கு சுத்தமாக படிக்க தெரியாது, கையெழுத்து மட்டும் தான் போடுவேன். அப்புறம் கையெழுத்து கேட்டால் இது மாதிரி நீ வீட்டை எழுதி வாங்கிறதுக்கு வாங்குற, வீட்டு ஹவுஸ் ஓனர். அதனால என்ன பண்ணாங்க, ஊர் ஜனமே கூப்பிட்டு வீட்டை காலி பண்ண வச்சிட்டாங்க அன்னத்திக்கு. அப்புறம் என்ன பண்ணோம், அன்னத்திக்கு எங்கே போகிறதுன்னு தெரியல. 12 நைட்டு 10 மணி அன்னத்திக்கு வண்டி இட்டுன்னு வந்தோம். ஊர்லேயே குத்தனர் இருக்காங்க, அவங்க வண்டி ஓட்டுறாங்க. அப்புறம் இவங்க அண்ணனுக்கு ஃபோன் பண்ணோம், பெரும்புதூர் பக்கத்தில் இருக்காங்க. சரி எடுத்துன்னு வாங்கன்னாங்க. அப்புறம் நம்பி எல்லாத்தையும் வாரி வச்சிட்டோம். வாரி வச்சுட்டு இப்போ செட்டிப்பேட்டு வரையும் போனோம். திடீர்னு அவங்க அண்ணன் ஃபோன் பண்ணி, அவங்க அண்ணி சொல்லி கொடுத்தாங்கன்னு தெரியல, எங்கள் மச்சான்லாம் என்னை தப்பாக நினச்சிப்பாங்க, அவங்க கொஞ்சம் வசதியாக இருக்கிறாங்க, எங்கள் மச்சான்லாம் என்னை தப்பாக நினச்சிப்பாங்க, இங்கே வராதிங்கன்ட்டாங்க. அந்த ராத்திரில எங்கே போகிறதுன்னு தெரியல. அன்னைக்கு சாமான் பசங்களை வச்சுக்கின்னு வண்டியில். அப்புறம் அந்த வண்டிக்காரன் என்ன பண்ணா, சரி நான் பூந்தமல்லியில் எடுத்துன்னு போய் ஒரு கடை ஓரம் பழம்லாம் வைக்கிறாங்க, அந்த கடை வண்டி சாமான் அப்படியே நிற்கிது. சாமாத்தனும் வீடு போய் சம்பரமாத்தில் வீடே விட மாட்டேன்ட்டாங்க, எங்கேயுமே வீடு கிடைக்கல. அப்புறம் ஒரு ஓட்டு வீடு இப்போ ஒழுகுது, அப்படியே ஓட்டு வீடு. அந்த வீட்டில் உட்கார முடியல, 2 பேரும் மேலே தான் உட்கார முடியாது. படிக்க தெரியாத நிலைமைக்கு எனக்கு. அதனால படுறான்னு அவனை கத்தியும் கிடக்குறேன். கையெழுத்து படிக்க தெரியாம கையெழுத்து போட்டு இது மாதிரி அவசரப்படுறேன்டா நீ படிடான்னு கத்துனேன். நீங்க மாசத்துக்கு எவ்வளவு சம்பாதிக்கிறீங்க? ஒரு நாளைக்கு 500 ரூபாய்? ஒரு நாளைக்கு 500 ரூபாய் கட்டிக்கும் மேடம், ஒரு நாளைக்கு 600 கட்டிக்கும். சரிங்க, 500 ரூபாவே வச்சுக்கோங்க. வாரத்துல வந்து 4 நாள் 3 நாள் இருக்கும், ஒவ்வொரு டைம் 6 நாள் இருக்கும். சரி, 4 நாளே வச்சுக்கோங்க. ஆமா மேடம். அப்போ
கொடுத்துருவாங்க 2000 ரூபாய் கொடுத்துருவேன் அப்படியே 2000 ரூபாய் முழுசா மனைவி கையில கொடுத்துருவேன் கொடுத்துருங்க மேடம். அப்படியே கொடுத்துருவாரா? 100 ரூபாய் 200 ரூபாய் எடுத்துன்னு கொடுத்துருவாரு. நல்லா கொடுத்துருவேன். காசு கொடுத்துருவாரு. அன்னைக்கு போதை வந்து என்னை இஷ்டப்பட்டு அடிச்சாருன்னா அந்த பீரை தள்ளி உடச்சிடுவார். டோரே இஷ்டப்பட்டு உடச்சிட்டாரு ஞாத்திக்கிழமை. டோரே கிடையாது அந்த பீருக்கு. இப்போ பூச்சி இந்த பல்லி இதெல்லாம் துணி மலை ஏறி கிடக்குது. குடிப்பழக்கம் ஒரு மிகப்பெரிய பிரச்சனை உங்களுக்கு இருக்கு, உங்களுக்கு தோணுதா? கண்டிப்பா இருக்குது மேடம். அப்புறம் இந்த குடிப்பழக்கத்தை நிறுத்தணும்னு தோணல உங்களுக்கு? நான் ஒரு சில டைம்ல விட்டுருவேன் மேடம். எங்க வீட்டுல கேட்டு பாருங்க, குடிக்க மாட்டேன். அப்புறம் மறுபடியும் ஏன் வருது? தெரியல மேடம். குடிக்கலனாக்கா கடைக்கு ரொம்ப போனா ஹார்டா கூட வேலை நல்லா செஞ்சா ஒரு இடத்துல 2 வேலை செய்வோம் மேடம். 1000 ரூபாய் கிடைக்கும். உடம்பு ரொம்ப டயர்டாயிடும். மறுநாள் வேலை இருக்கும். அந்த டைம்ல வீட்டுல ஒரு 900 ரூபாய் குத்துருவேன். நான் காசு வீட்டுல குத்துருவேன். கேட்டு பாருங்க, கொடுப்பேன். நான் குத்துருவேன். 100 கூட்டுனா ரூபாய் தான் கேட்பேன் தெரியுமா? இல்ல பிரகாஷ், நீங்க டயர்டா இருப்பீங்க அதனால குடிச்சிடுறேங்கிறீங்க. கண்டிப்பா மேடம். சரி பிரகாஷ், துணி துவைக்கிறதுல இருந்து பாத்திரம் கழுவுறதுல இருந்து வீடு சுத்தம் பண்றதுல இருந்து தண்ணி பிடிக்கிறதுல இருந்து பசங்களுக்கு படிப்பை சொல்லி கொடுக்கறதுல இருந்து காலையில எந்திரிச்சு கோலம் போட்டு வீடு வந்து தண்ணி தெளிச்சு கோலம் போடுறதுல இருந்து பசங்களை பள்ளிக்கூடத்துக்கு அனுப்புறதுல இருந்து எல்லா வேலையும் காலையில இருந்து சாயந்தரம் வரைக்கும் ஒரு பொம்பளை வீட்டுல செய்யறா. ஆமா மேடம். அவன் உடம்பு டயர்டா இருக்காதா? உங்களுக்கு மட்டும் தான் உடம்பு வலிக்குமா? நீங்க எத்தனை மணிக்கு எந்திருப்பீங்க? நான் வேலை இருந்தா 4 மணிக்கு தான் எடுப்பேன். வெயிட்டிங் 4 மணிக்கு 5 மணிலாம் போயிடுவேன். சரி, நீங்க? நான் 5 மணிக்குள்ள எழுந்து டீ போட்டு கொடுத்துருவேன். அவர் வேலைக்கு கிளம்புறான்னா நீங்க தான் முன்னாடி எந்திரிச்சு டீ எல்லாம் டீ போடுவீங்க. எல்லாம் போட்டு கொடுத்து அனுப்புவேன். டீ எல்லாம் போட்டு சாப்பிட்டு நீங்க எந்திரிக்கிறதுக்கு எப்படியாவது ஒரு 15 நிமிஷம் முன்னாடி அவங்க எந்திரிக்கிறாங்க. போங்க. நீங்க வந்ததுக்கு அப்புறம் தானே தூங்குறாங்க. ஆமா. அவங்க என்னைக்காவது என் உடம்பு டயர்டா இருக்கா, இவ்வளோ வருஷம் உங்க குடும்பத்துக்காக நான் உழைச்சிட்டு இருக்கேன், உங்க அழுக்கு துணியிலேருந்து பசங்க அழுக்கு துணியிலேருந்து எல்லாத்தையும் நான் வீட்டில் எச்ச தட்டெல்லாம் கழுவிட்டு இருக்கேன், என் உடம்பு வலிக்குது, நான் வந்து குடிக்க போறேன்னா சொல்லியிருக்காங்களா? என்ன? அவர் கூட தான் அவர் வேலையை தான் நானும் செய்யறேன். ஜெல்லி போறேன். அப்புறம் இப்பதான் மேடம் வராங்க. ஒரு 3 சரி, நாள் வராங்க. வராங்க. அதுவும் நான் வேணாம் 2 தான் மாசமா சொல்றேன். என் கஷ்டம் என்னோட போட்டோம். உனக்கு எவனா கம்பெனி வேலை கச்சா நீ இப்போ வேணாம் தான் சொல்லணும். கம்பெனி ஏதாவது ஒரு கொஞ்சம் படிப்பு இருந்தாக்கா பரவாயில்ல. ஆமா மேடம். சுத்தமா படிப்பு இல்லாம நான் ஒரு கம்பெனில வேலை ரொம்ப செய்யணும். கஷ்டம் மேடம். அந்த கம்பி மேல 2 வாட்டி கம்பி மேல இருந்து காலு கீச்சினாங்க. அதுதான் சொல்றேன். பெயிண்டிங் வருவத்துல அது ஆமா கீச்சிப்போம். பரவாயில்ல. அதான் என்ன அதுக்கு கால் கிழிச்சிட்டேன் அதனால தான் வேலைக்கு வரமாட்டேங்கிறாங்களா? அப்படிலாம் சொல்ல. குடும்பத்துக்காக கஷ்டப்படுறது, என் கணவர் இந்த அளவுக்கு கஷ்டப்படுறாருன்னா அவரோட சேர்ந்து நான் அவர் கஷ்டத்தை குறைக்கிறதுக்காக தானே வேலைக்கு வராங்க. கண்டிப்பா. நீங்க எந்த அளவுக்கு கஷ்டப்படுறீங்க, உங்களுடைய பாரத்தை குறைக்கிறதுக்காக நானும் சேர்ந்து வேலை செஞ்சாக்கா பணம் கொஞ்சம் அதிகமா வரும், பசங்க நல்லபடியா வச்சுக்கலாம், கொஞ்சம் இன்னும் பெரிய ஒரு ஒரு ஏன்னா வீடு இருக்கு, அதுல மழை தண்ணி வந்தாலும் எது வந்தாலும் அதுக்கு வீட்டுக்குள்ளே வருது, அந்த மாதிரி ஒரு ஓடை வீடு வேண்டாம், நம்ம கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் பெட்டரா வீட்டுக்கு போயிடலாம், அதை நினைச்சு தானே வராங்க. கண்டிப்பா. அந்த மரியாதை நீங்க கொடுக்க வேண்டாம் உங்களுக்கு? உங்க 2 பேரும் இடையில பிரச்சனை எதுவுமே இல்லை? இல்லை, இந்த குடி தான். குடிக்கிறது, சாமான உடைக்கிறது. இப்போ சண்டை வந்ததுன்னா டிவி தூக்கி போட்டு உடைக்கிறேன், அந்த பிரிட்ஜை தூக்கி தள்ளுறது, பீரோ டோர் உடைக்கிறது, அதுதான். துணி மடிச்சு வச்சுனா அதை வாரி இஸ்து கடாசுறது, அதெல்லாம் கற்றுக்கிறது. யார் பொருள்? யார் கஷ்டப்பட்டு சம்பாதிச்ச பொருள்? எல்லாம் சேர்ந்துன்னு சொல்லிடுங்க. இருங்க, யார் கஷ்டப்பட்டு சம்பாதிச்ச பொருள்? நம்ம கஷ்டப்பட்டு நீங்க கஷ்டப்பட்டு சம்பாதிச்ச பொருள். யார் கஷ்டப்பட்டு வாங்கின துணி? வீட்டுல தான் உடைச்சிங்கன்னா நம்ம தான் தெரிய வாங்கணும். அவ்வளவுதான், நீங்க தான் செலவு பண்ணணும். இப்போ ஏன் அவ்வளோ கோபம்? ஒரு நோய் வந்தா நம்ம என்ன பண்றோம்? மாத்திரை சாப்பிடுவோம், மாத்திரை மருந்து சாப்பிடுவோம். டாக்டர் கிட்ட போறோம்ல. ஆமா மேடம். இன்னைக்கு அது டாக்டர் கிட்ட போயிட்டு என் நோய்க்கு வந்து நான் வந்து மருத்துவ ரீதியாக ஒரு உதவி எடுத்துட்டு நான் சரிப்படுத்தணும்னு தோணி இருக்கா உங்களுக்கு? நான் ஆஸ்பத்திரிக்கு போயிருக்கீங்களான்னு கேட்குறீங்க. ஆமா போயிருக்கிறேன் மேடம். அப்போ அங்கேயும் குடிப்பழக்கத்தை நிறுத்த முடியல? காலில் கீழே அடிபட்டுச்சுன்னா இப்போ அது குணப்படுத்துறதுக்காக போவீங்கல்ல. நான் தொந்து சாப்பிடணும் எப்பனா ஒரு நாள் மேடம். கேட்டு பாருங்க. அது என்னைக்காவது ஒரு நாள் சாப்பிடும் போது அந்த அளவுக்கு சாப்பிட்றீங்க, நீங்க என்ன செய்றீங்கன்னா உங்களுக்கே தெரிய மாட்டேங்குது, அளவு மீறி சாப்பிட்றீங்க. அமிர்தமே அளவுக்கு மீறி போனா அது விஷம்தான், அவ்வளவுதான். இந்த குடி பழக்கத்துல இருந்து எப்போதான் எல்லாரும் வெளியில வருவாங்க? இவ்வளவு மனசால இருந்து இப்ப அனாதே தானே இருக்கிறோம். உன் மனசான வரல, என் மனசான வரல. இந்த குடி நாலு அண்ணன் தம்பிங்கிறாங்க, எனக்கு 4 அண்ணன் தம்பிங்கிறாங்க, சித்தப்பா பெரியப்பா இருக்கிறாங்க, யாருமே வர மாட்டாங்க. அடிச்சாலும் வர மாட்டாங்க, சண்டை போட்டாலும் வர மாட்டாங்க. இப்ப அனாதே தானே நிக்கிறோம். இப்ப நீ குடிக்காம வந்தா இப்ப நம்ம கையில 10 ரூபாய் 4 நகை அந்த 4 பேர் வருவாங்கல்ல. இந்த குடி பழக்கத்தினால குடும்பமே கஷ்டத்தில் இருக்கிறது மட்டுமல்ல, சிதறி போனதை பார்த்துருக்கோம். சசிகுமார் 15 வயசு 14 வயசுல படிப்பு விட்டுட்டு ஃப்ரெண்ட்ஸோட ஊரு சுத்துறது, திருவிழாவுக்கு போய் எப்பயாவது போய் குடிச்சிட்டு படுக்கிறது. நான் இந்த வயசு வந்து படிக்கிற வயசு, விளையாடுற நேரத்தை விளையாடணும். ஆனா இந்த குடி பழக்கம் எங்கிருந்து வருதுன்னா தெரியல. ஒருவேளை உங்களை பார்த்து கத்துக்கிட்டாரோ, எப்போ அது குடிச்சா பரவாயில்ல,
அவர்கிட்ட கேட்கும்போது எப்போ அதுதான்ட்டாரு. நம்ம மத்தியில இதை டிஸ்கஸ் பண்றதுக்காக சைக்காலஜிக்கல் கவுன்சிலர் ராஜேஸ்வரி வந்திருக்காங்க. தேங்க்யூ வெரி மச். ஹலோ. இவங்களுக்கு என்ன சொல்ல விரும்புறீங்க? நான் சில Sure, கேள்விகள் ma'am. கேட்கிறேன். சுதா, நீங்க எதுக்காகம்மா திருமணம் பண்ணிக்கிட்டீங்க? கல்யாணம் பண்ணி எதாவது நல்லா இருக்கலாம், குடும்பம் இதுவாக இருக்கும் அப்படின்றதுங்க. குழந்தை குட்டி பெற்று சரி, குடும்பம் நல்லா இருக்கணும்னு நினைக்கணும், அது கல்யாணம் பண்ணிக்கிறது அதெல்லாம் தவறு. எல்லாமே தானா நல்லா ஆயிடுமா? இல்லை மேடம், நல்லா இருக்கிறதுக்கு நாம ஏதாவது செய்யணும்ல. நம்மளும் கஷ்டப்படணும் ஸோ மேடம். அப்போ ஒரு குடும்ப தலைவினா என்ன, அதுக்கு என்னென்ன பொறுப்புகள் வேணும், அதுக்கு என்ன மாதிரி மனமுதிர்வு வேணும். ஏன்னா நீங்கள் ஒரு சுதாவா இருக்கிறதுங்கிறது வேற. அப்போ நம்ம இஷ்டத்துக்கு ஆடலாம், இஷ்டத்துக்கு பாடலாம், இஷ்டத்துக்கு உடை உடுத்தலாம் இல்லையா? ஆனால் ஒரு சோஷியல் ஒரு கட்டமைப்பு குடும்பம் அப்படின்னு வரும் பொழுது, ஒரு மனைவின்னு ஆகும்போது நம்மளோட ஃப்ரீடம் கட் ஆகும் இல்லையா? நம்மளோட சுதந்திரம் கட் ஆகும். அடுத்தது நீங்கள் தனியாக ஒரு கணவன் மனைவின்னு ஒரு குடும்பம் தனியாக வரீங்க. அதுக்கப்புறம் போயிட்டு திருப்பி அண்ணாவை தொல்லை பண்ணுறது, அப்பாவை தொல்லை பண்ணுறது, கூட பிறந்தவங்கள தொல்லை பண்ணுறது, அதெல்லாம் அவ்வளோ நல்லா இருக்காது. இது வரைக்கும் நீ யாருக்கிட்டையும் போகிறதில்ல மேடம். இல்லை, அப்படி ஒரு சுச்சுவேஷன் வந்தால் அதை போகக்கூடாது. முதல்ல அவங்க வீட்டு வாசப்படி கூட போய் நிற்குமா? ஊரோட தான் அம்மா வீடு, சமர்மத்தில் தான் எல்லாருமே இருக்காங்க. இல்லை, நான் என்ன சொல்கிறேன்னா, இதை யோசிக்கணும். நம்ம அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் வரக்கூடாது யாருக்குமே. இப்போ பொதுவாக இப்போ யார் ஒருத்தனுமே நம்ம திருமணம் பண்ணிக்கிறோம் அப்படின்னா நாம் ஒரு பொறுப்புகள் எடுத்துக்கிறோம். இந்த உலகத்துக்கு ஒரு ஜீவனை கொண்டு வர போகிறோம். அப்போ அந்த ஜீவனை நம்ம வளர்க்கணும். வளர்க்கறது அப்படிங்கிறது ஒரு உசிரை நம்ம பெற்று வளர்க்கறதுங்கிறது நம்ம லைஃப் டைம் கோல், ஒரு இலக்கு. உலகத்தில் ஏதாவது ஒன்று செஞ்சு சாதிச்சு அவார்ட் ரிவார்ட் வாங்கினா தான் நம்ம சாதனையாளர் கிடையாது. ஒரு மனிதனை உருவாக்கினாலே நம்ம சாதனையாளர். இப்போது உங்கள் 2 பேரோட பேக்ரவுண்டு ஒன்றுமே உங்களுக்கு தெரியலை. ஒரு நல்ல மனைவினா எப்படி, ஒரு நல்ல கணவன்னா எப்படி, ஒரு நல்ல அம்மா அப்பானா எப்படி, அதெல்லாம் உங்களுக்கு தெரியாமே போயிடுச்சு இல்லையா? யாருமே நம்ம மற்றவங்கள துன்புறுத்தணும், மற்றவங்கள அவமானப்படுத்தணும், மற்றவங்கள ரொம்ப வேதனைப்படுத்தணும்னு நம்ம செய்யறதில்ல. அதை நீங்கள் முதல்ல புரிஞ்சுக்கணும். ஏன்னா உங்கள் கணவர் சம்பாதிக்கிற பணத்தெல்லாம் கொடுக்குறாரு வீட்டில், சரியா? ஃபஸ்ட்டு நான் ப்ளஸ் எல்லாம் சொல்லிடுறேன். அடுத்தது அவர் குடிகாரர் கிடையாது. நீங்கள் அவரை லேபிள் பண்ணுறீங்க குடிகாரர்னு. உள்ளவே குடிப்பாரு மேடம். சரி, ஒரு ப்ரொஃபஷ்னலாக நான் சொல்கிறேன். நான் கேட்டது வரைக்கும் நான் புரிஞ்சிட்டதில் தவறு இருக்கலாம், நான் புரிஞ்சினதில் சொல்கிறேன். அவர் குடிப்பழக்கத்துக்கு போதைக்கு அடிமை கிடையாது. அவர் ஒரு குடிகாரர் கிடையாது, ஆனால் குடிக்கிறாரு. நிறைய வித்தியாசம் இருக்குது. அதே மாதிரி குடி என்பது அவருக்கு நோயாக ஆகலை. ஏன்னா நோயாக ஆகும் பொழுது என்னன்னா, அவங்க இந்த அளவுக்குலாம் வர முடியாது, இந்த அளவுக்குலாம் ஃபங்க்ஷனலாக இருக்கவே முடியாது, வேலைக்கு போக மாட்டாங்க. நல்லா புரிஞ்சுக்குங்க, ஓகே? நோயாக ஆயிடுச்சுன்னா அவங்களுக்கு இந்த மாதிரி அவரால் யோசிக்கிறாரு, ஒரு பதில் சொல்கிறாரு, ஒரு பொறுப்பாக செய்கிறாரு, அப்பப்போ குடிக்க போகிறாரு. அப்பப்போ குடிக்க போகிறதுங்கிறது அவருக்கு என்ன வலி, அவருக்கு ஏதாவது ஒரு இயலாமை, அவரோட பர்சனாலிட்டியில் ப்ராப்ளம் இருக்குது, பண்பியல் தொகுப்பில் ப்ராப்ளம் இருக்குன்றது ஒரு விஷயம், மனநோய்ங்கிறது வேறு விஷயம், சரியா? மனநோய் பாதித்தாலும் குடிப்பழக்கம் வரும், பர்சனாலிட்டி ப்ராப்ளம் இருக்கிறவங்க அப்பப்போ குடிப்பாங்க, சரியா? இதுக்கெல்லாம் நீ வேறுபாடு தெரிஞ்சுக்கணும். இப்போ எனக்கு கூட என் பிள்ளையோட கஷ்டம் இருக்கும், லைஃப் லாங் நம்மளுக்கு சேலஞ்சஸ் இருக்கும். பிள்ளைகளுக்கு எப்போவுமே நம்ம கொடுத்துட்டே தான் இருக்கணும். நம்ம சமூகத்தில் அப்படி தான் வச்சுருக்காங்க, ஒவ்வொரு சமூகத்துக்கும் மாறும். ஸோ சில விஷயங்கள் நம்ம நிறைய ரொம்ப கரெக்டாக இருக்கணும்னு நினச்சாலும் மனநோய் வரும், ரொம்ப எதுவுமே நான் ஃபாலோ பண்ண மாட்டேனாலும் மனநோய் வரும். ஒரு பொண்ணை நான் உனக்கு சொல்கிறேம்மா, சில விஷயம் நான் கூட கற்றுக்கிட்டேன். எனக்கு என் குழந்தையோட ஒரு 2-3 வயசு அது இருக்கும்போதே கொஞ்சம் ஸ்ட்ராங் வில் இண்டிவிஜுவலாக சாமி கும்பிடு அப்படின்னா எதுக்கு அப்படின்னு கேட்பா. ஸோ அங்கேருந்து ஆரம்பிச்சது. சரி, ரைட், இந்த குழந்தை ரொம்ப சுயமாக சிந்திக்கக்கூடிய குழந்தை. அதுக்கப்புறமே நம்ம சொல்கிறது எல்லாத்தையுமே அவங்க கேள்வி கேட்கும்போது நம்ம அதை சென்சிட்டிவாக எடுத்துக்கூடாது. குழந்தைகள் கேள்வி கேட்கணும். நம்ம நாட்டில் அது ஒரு தப்பு பண்ணுறோம் நம்ம, சரியா? அடுத்தது அவங்க நம்மளோட டிஸ்அக்ரி பண்ணாங்கன்னா பரவாயில்ல, அவங்க ஜெனரேஷன் வேறு, நம்ம ஜெனரேஷன் வேறு. ஸோ உன்னோட குழந்தை 13 வயசு குழந்தை 15 வயது குழந்தைகளுக்கு ஆரம்பத்தில் இந்த நிறைய விஷயம் நீங்கள் திணிச்சு பண்ணிங்கன்னா அவங்க இந்த டீனேஜ் வரும்போது கையில் அடங்காமல் போயிடுவாங்க. ஸோ இன்னொன்று நீங்கள் புரிஞ்சுக்கணும், எந்த காலகட்டத்திலையும் நம்ம பப்ளிக்காக குழந்தைகளை விட்டு கொடுக்கக்கூடாது. இப்படிதான் பண்றோம். இல்லை, ஒரு விஷயம் நான் சொல்கிறேன். குழந்தைகள் தூக்கி அடிப்பாங்க, கெட்ட வார்த்தை பேசுவாங்க. இப்போது அம்மா ஒலையில் கொதிச்சுட்டே இருக்கும், கஞ்சி கையில் வச்சுப்பாங்க. இந்த குழந்தை எதையாவது பிடுங்கி சண்டைலாம் போடும், ஏதாவது அழும்.
அப்போ சனியனை சாவு அப்படின்னு தூக்கி போடுவாங்க. அது இயல்பாக எல்லாரும் சொல்கிறது தான். அப்போ உடனே வந்து அந்த குழந்தை சப்போஸ் அதுக்கு புரிஞ்சுதுன்னா, இப்போ நீங்கள் வந்து சொல்கிற மாதிரி அந்த குழந்தை சொல்லலாம்ல, இந்த மாதிரி எல்லா குழந்தைங்களுமே சொல்லலாமே அம்மாவை. நம்ம அந்த குழந்தைங்க அவமானப்படுத்துறது இல்லை அம்மாவை, ஏன்னா அதுங்களுக்கு தெரியாது அவமானப்படுத்துறதுனா என்னன்னு. அடுத்தது அவங்களுக்கு அவ்வளோ சென்சிட்டிவாக இருக்க தெரியாது சின்ன குழந்தைங்களுக்கு. அடுத்தது அம்மா வந்து நமக்கு நல்லதுக்கு தான் சொல்கிறாங்கன்னு நம்பும். புரியுதா அவங்களுக்கு? ஸோ இது எதுக்காக சொல்கிறேன்னா, நம்ம சொல்கிறது நம்ம பேசுறது இதெல்லாம் வச்சு நாம் ஒருத்தங்களை அவமானப்படுத்தக்கூடாது. அதாவது அவங்க மனசு வந்து காயப்பட்டிருக்கு. பிள்ளைகளுக்கு அவ்வளோ கோபம் இருக்குது, அவங்க கோபத்தை வெளிப்படுத்த தெரியல. அதனால் என்னவோ இதை எதையோ கற்றுக்கிட்டாங்க, அதை சொல்கிறாங்க. பாதி நேரம் அவங்களுக்கு அந்த அர்த்தம் கூட புரியாது. நீங்க கஷ்டத்துல இருக்கீங்க தெரியும், ஆனா என்ன பண்றீங்க தெரியுமா? சில நேரத்துல கோபத்துல உங்க கணவர் மேல இருக்குது கோபத்தை உங்க பசங்க மேல காமிச்சிடுங்க. எப்பவுமே தான் அப்படி பேசுவேன். பசங்க எல்லாம் எதுவும் நான் கேட்க மாட்டேன் மேடம். இல்லம்மா, நம்மள அதை இப்போ அவர்கிட்ட சொன்ன பாருங்க, போதையில அறியாம நீங்க என்ன பண்றீங்க, கோபத்துல அறியாம நீங்க பண்றீங்க, அது உறுதியாக இருக்கு. அந்த கோபத்துல கணவர் எது அந்த திட்டாரு, கோவையே குடிச்சிட்டு வந்து என்னோட சண்டை போடு, குழந்தை போய் போடி அப்புறம் அதெல்லாம் சொல்ல வந்து மேடம். இவங்கள இன்னொரு பேச முக்கியமான அப்படின்னு விஷயம் நான் பேசுறாரு. சொல்ல விரும்புறேன். அதனால இன்னும் கோவம் அதிகமா தான். அதுதான். அதனாலதான் அந்த ஒரு விஷயமா இப்போ வந்து இந்த மாதிரியான பிஹேவியரல் ப்ராப்ளம், மனநோய் இதெல்லாம் வந்து பொதுவாக எந்த மாதிரி பிள்ளைகளுக்கு ரொம்ப அஃபெக்ட் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, ஐக்யூ வந்து 70 கீழே இருந்ததுனா தான் அந்த பார்டர் லைனில் வரும் பொழுது, இல்லை ரொம்ப கீழே வரும் பொழுது அவங்க ட்ரெயினபிளாக இருக்க மாட்டாங்க. ஒரு கல்வி திட்டத்துக்கு அவங்களுக்கு வர முடியாது. அதனால தான் தெளிவாக தெரியுது, உங்கள் பிள்ளை 8th படித்து கூட அவனால் எழுத முடியல. ஸோ தட் மீன்ஸ் அவனோட ஐக்யூ டெஸ்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மியாக இருக்கும். இது வந்து ஜெனட்டிக்காக கூட இருக்கலாம். இப்போது நீங்களும் எதுவுமே சுத்தமாக படிக்கல, நீங்களும் படிக்கல, ஒரு சமயம் நீங்கள் 2 பேரும் போயிருந்தீங்கன்னா ஐக்யூன்றது என்ன, உங்களுக்கு படிப்பு வருதா வரலையான்றதெல்லாம் தெரிஞ்சிருக்கலாம். இப்போது படிப்பு தான் தீர்வு அப்படிங்கிறத நம்ம கேள்வி கேட்குற நிலையில் இருக்கோம் இன்றைக்கி. ஏன்னா அதுக்கு தீர்வு கிடையாது. திருமணம் தான் தீர்வு அப்படின்னு நினைக்கிறதே நம்ம கேள்வி கேட்கணும். சரியா? இப்போ வந்து ஒரு குழந்தைய நம்ம பெற்றுட்டோம்னா, அந்த குழந்தைகளுக்கு சில திறமைகளுக்கு காசு வேண்டாம், படிப்பு வேண்டாம், எதுவுமே வேண்டாம். அந்த திறமைகளை வளர்த்து கொடுக்கறதுக்கு உங்களுக்கு முதல்ல தெரியணும். தனியாக நிற்கிறது எப்படி, பொறுப்புகளை எடுத்துக்கிறது எப்படி, கனிவாக பழகிறது எப்படி, நம்பிக்கைக்கு பாத்திரமா இருக்கிறது எப்படி. அடுத்தது வந்து ஏதாவது ஒரு வேலையில் நம்ம செஞ்சு சம்பாதிக்கணும். அப்போ தான் நம்ம வந்து நம்ம வாழ்க்கையை நடத்த முடியும். ஸோ படிப்பு வரலைன்னா அடுத்தது யோசிக்கணும். ஸோ வராததே நம்ம வந்து தள்ளிகிட்டே இருக்கும்போதும் என்ன ஆகுன்னா, அவங்களுக்கு வந்து ஒரு விதமான அவமானம், அது சொல்ல தெரியாது அவங்களுக்கு. அடுத்தது ஒரு ஏமாற்றம், ஒரு இழப்பு, ஒரு ஃபெயிலியர், இதெல்லாம் ரிப்பீட்டடாக அந்த சின்ன வயசு 3 வயசுலேருந்து அவன் இதையே பார்த்து அவனுக்கு வந்து பள்ளியில் பிள்ளைகளோட டீச்சர்ஸோட போயிட்டு சும்மா பேப்பர் கொடுத்தா முட்டை இப்படியே. ஸோ இதை பார்த்து என்ன ஆகிடும்னாமா, இப்போ எனக்கே கூட, இப்போ என்னை கொண்டு போய் எனக்கு கொஞ்சம் ஏதாவது ஒரு கஷ்டமான வேலை இருக்குன்னு வைங்க, அங்கே கொண்டு போய் கொடுத்து எனக்கு வரல, நீ ஃபெயிலு, மக்கு, வரல ஃபெயிலு, இப்படியே சொல்லிட்டே இருந்தாங்க. டெய்லியும் சாப்பாடு கட்டி 10 ரூபாய் கொடுத்து டெய்லி அனுப்பிச்சி விடுவேன். இவன் போயிட்டு 3 மணிக்கு 12 மணி வேறு 100 ஏரி வேலைக்கு போயிட்டு வருவேன். 12 மணிக்கு 1 மணிக்கு பறிச்சுமா முடிஞ்சிச்சுமா சொல்லி. அதுதான் நம்ம அந்த நேரத்தில் கொஞ்சம் சூட்சமாக புரிஞ்சுக்கணும். ஏன் அந்த குறை சொல்லாமல், அந்த குழந்தைய குறை சொல்லாமல், அவனோட நிலையிலேருந்து ஏன் இவன் முடியல, ஏன் இவனால் முடியல, வேற என்ன காரணம் இருக்கணும், நம்ம வேணும்னு செய்கிறான், பிடிவாதம் செய்கிறான் அப்படிலாம் நினைக்கக்கூடாது. இப்போ உங்களுக்கு இப்போ நான் திடீர்னு நான் உங்களுக்கு ஆங்கிலம் பேச வைக்கணும்னு முயற்சி பண்ணுறேன், உங்களுக்கு வரலன்னு வச்சுக்கோங்க. அப்போ நான் உங்களை கூப்பிட்டு இந்த மாதிரி ஒரு நிகழ்ச்சி கூட்டிட்டு அவமானப்படுத்தினா உங்களுக்கு கஷ்டமாக இருக்கும்ல? கஷ்டமாக தான். அது மாதிரி தான் சார், நீங்கள் தப்பு அபிப்பிராயம் எடுத்துக்கூடாது. சரி, பிள்ளைகளுக்கு ஒன்று வரல அப்படின்னாக்கா அது ஏன் அவங்களுக்கு வரலன்னு கனிவாக யோசிக்கணும். சரிங்களா? அடுத்தது வந்து உங்கள் வீட்டுக்காரருக்கு பல காரணங்களுக்காக இந்த குடிப்பழக்கம் திருமணத்துக்கு முன்னாடியிலேருந்து இருக்குது அப்படின்னா, அவருக்கு வந்து இன்டிமேட்டாக யாருமே இல்லைன்னு அர்த்தம். அவருக்கு வந்து அவங்க தாய் தந்தையோட இல்லை கூட வந்து நங்கூரமாக இருக்கக்கூடிய அளவுக்கு நங்கூரமாக இருக்கக்கூடிய உறவுகள் அவருக்கு இல்லாமல் இருந்திருக்கு. ஒரு சமயம் நீங்கள் திருமணம் ஆனப்புறம் உங்ககிட்ட அந்த ஒரு பிடிப்பு வந்திருந்தா அது வந்து உணரப்படணும். நான் உங்களை குறை சொல்லலை, அது ஏன் வரலைங்கிறதுக்கு நீங்கள் 2 பேருமே யோசிக்கணும். நீங்கள் 2 பேரும் இப்போ அந்த பாண்டிங் கிரியேட் பண்ணணும். பட் இப்போ 2 பேரும் எப்படி சேர்த்து வைக்கிறது? நான் பார்த்துட்டு தான் இருந்தேன். அடிப்படையில் ரொம்ப அன்பு இருக்குது, அந்த ரொம்ப அன்பு இருக்குது. அதுவும் உங்கள் வீட்டுக்காருக்கு ரொம்ப அன்பு இருக்குது உங்கள் மேலே, அண்ட் ரொம்ப அந்த ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்குது. சம்பாரிச்சதெல்லாம் கொடுக்குறாரு. அதே மாதிரி நீங்களும் வந்து
என்னோட வீடு இப்படி இருக்கணும் அப்படி இருக்கணுன்ற கனவெல்லாம் உங்களுக்கு இருக்குது. ஸோ அடிப்படையில் நீங்கள் 2 பேரும் வந்து ஒரு நல்ல தம்பதிகள். ஆனால் உங்களுக்கு நிறைய விஷயம் தெரிய மாட்டேங்குது. ஒரு குடும்பம்னா அதை எப்படி வந்து நல்லா கொண்டு போகணுங்கிறது தெரிய மாட்டேங்குது. இப்போ ஒரு ரோஜா செடி யாரோ gift கொடுத்தாங்க, கொண்டு வந்து நான் எங்கள் வீட்டில் வச்சிடுறேன். எனக்கு முன்ன பின்ன வந்து செடியே வளர்க்க தெரியலன்னா நான் என்னை அறியாமே அந்த ரோஜாவை வந்து அழுக வச்சிருவேன் இல்லையா? ஸோ நான் கற்றுக்கணும். எனக்கு தெரியலன்னா அவனை போய் கேட்கணும், எங்கே என்ன எரு போடணும், எப்படி வெளிச்சம் வரணும், எப்படி காற்று வரணும், அதுக்கு தேவையானதெல்லாம் கொடுத்தா தான் அது வளரும். அது மாதிரி உங்களுக்கு குடும்பம்னா எப்படி அதை நல்லா கொண்டு போகணும், நிறைய நீங்கள் வந்து கற்றுக்கணுமா, நிறைய கற்றுக்கணும். இன்னொன்று, பிள்ளைக்கு வந்து உங்கள் பெரிய பையனுக்கு கவுன்சிலிங் வேணும். சரியா? அவனுக்கு வந்து கொஞ்சம் ஐக்யூ கம்மியாக இருக்குது. ஸோ ஐக்யூ கம்மியாக இருக்கும்போது அவங்களுக்கு நம்ம ரொம்ப ரொம்ப கைண்டாக இருக்கணும். இல்லை, பசங்களை சரியான பாதையில் கொண்டு போகிறது நம்மளுடைய கடமை. தவறுகள் டெஃபினட்டாக நடக்கும். வளர பசங்க நம்ம தவறு பண்ணாமல் தான் வளர்ந்தோமா? அப்பா அம்மா கிட்ட திட்டு வாங்காமல் வளர்ந்தோமா? இல்லை அடி வாங்காமல் வளர்ந்தோமா? நீங்களும் அடி வாங்கியிருக்கீங்க, நானும் அடி வாங்கியிருக்கேன், என் பசங்களும் என்கிட்ட அடி வாங்கியிருக்காங்க. ஸோ எல்லாருமே அப்படி தான் வளர்ந்துருக்கோம். ஆனால் நமக்கு தெரியணும், இப்போ காலம் மாறிட்டு வருது. காலம் மாறிட்டு வரும்போது பசங்களை எப்படி தீர்த்துக்கணும், பசங்களை எப்படி சரி பண்ணணும். ஒரு கோபத்தால், திட்டதுனால, அடித்ததுனால சரிப்படுத்த முடியாதது அன்பால் சரிப்படுத்த முடியும். கொஞ்சம் அன்பு அதிகம் காமிச்சிட்டு அவங்ககிட்ட பேசுங்க. முக்கியமாக நீங்கள் ஒரு தந்தைங்கிறத முறையில் நீங்கள் தான் இந்த நேரத்தில் பையனுக்கு தந்தையோட அரவணைப்பு கண்டிப்பாக வேணும். நீங்கள் தான் உங்கள் பையன்கிட்ட பேசணும். அம்மா விட பொண்ணு வளரானா அவள் தான் அம்மா கிட்ட சார்ந்து போவோம், அம்மா 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 போவா. ஆனால் தந்தைங்கிறது முறையில் பையனை நீங்கள் உங்கள் கைக்குள்ள எடுத்துட்டு, தம்பி இப்படி தான் பண்ணணும், அப்படி தான் பண்ணணும், சரி உனக்கு படிப்பு வரலையா, வேற என்ன வருது, கண்டிப்பாக அவனுக்கு ஒரு திறமை இருக்கும், அதை வெளியில் நமக்கு தெரியாமல் இருக்கும். உங்ககிட்ட சொல்கிறதுக்கு பயப்படுறான். அந்த திறமை எப்படி வெளியில் கொண்டு, ஒரு வேளை ஓவியம் வரைவான், இல்லை வேற ஏதாவது ஸ்கல்ப்சர் பண்ணுவான். ஓகே, என்ன பண்ணுறான்னு நீங்கள் தெரிஞ்சுக்கணும். என்ன நல்லா வரும் அவனுக்கு. அந்த மாதிரி அதெல்லாம் எதுவும் பண்ண மாட்டேன். ஒரு அடிச்சா இன்னொரு கோலி முக்கியமான அடிப்பான், இல்ல பம்பரம் விடுவான். அந்த 2 தான் அவங்க இப்போ இல்லைம்மா, ஒரு முக்கியமான விஷயம் நான் சொல்ல வரணும். சொல்லுங்க. நடுவில் ஒரு சுவாரஸ்யமான தகவல் நீங்கள் சொன்னீங்க. அவன் வந்து எப்போ குடிக்க போகிறான்னா திருவிழா வரும்போது தான் அப்படின்ட்டு. ஆமா. எனக்கு வந்து ரொம்ப மனசு வேதனையாக இருந்தது. இன்னைக்கு வந்து சில படங்களில் வந்து சில பேர், அதுவும் இப்போ வளர்ந்து வரும் சில யங் ஆர்டிஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, அவங்க இந்த திருவிழாவில் போய் கலாட்டா பண்ணாதான் நாங்கள் எல்லாம் யங் பீப்புள் நாங்கள் வந்து சாதனையாளன்ற மாதிரிலாம் பண்ணி இன்னைக்கு அவங்கெல்லாம் ரொம்ப பிரபலமாக ஆயிட்டாங்க. ஆனால் இதை பார்த்து இந்த மாதிரி பல 1000 குழந்தைகள் இன்னைக்கு நிறைய வீடியோஸ் எல்லாம் கூட இந்த திருவிழாவை பற்றி கேவலம் பண்ணி, இதெல்லாம் வந்து இப்போ தான் ரீசெண்டாக தான் இந்த 2 வருடங்கள் 3 வருடங்களில் தான் ஒரு சூப்பர் டூப்பர் ஹிட் படம் ஆனதுக்கு அப்புறம் தான் இது அதிகப்படியாக இருக்குது. ஸோ இது வந்து ரொம்ப தவறான ஒரு விஷயம். ஏன்னா உங்கள் குழந்தைகள் கெட்டு போனதுக்கு பல காரணங்கள் இருக்குன்னு நான் சொல்ல வரேன். அவனை மட்டும் நீங்கள் குறைப்படுத்தாதீங்க. ஸோ இந்த மாதிரி ஐடியாஸை போடுறாங்க. பட் அதே நேரத்தில் நம்ம இதெல்லாம் புல்லட்ஸ் வந்துட்டே தான் இருக்கும். நம்ம இவங்களெல்லாம் கண்ட்ரோல் பண்ண முடியாது. நாம் தான் வந்து பிள்ளைகளுக்கு இவங்க சினிமாவில் காட்டுறதெல்லாம் வந்து சும்மா காசுக்காக பண்ணுறாங்க, இதெல்லாம் நடைமுறையில் கிடையாது, எல்லா குழந்தைகளும் இப்படி இருக்கக்கூடாது, இப்படி இருக்க மாட்டாங்க. 13 வயசுல 15 வயசுல அந்த பிள்ளைகளுக்கு என்ன தெரியும்? ஸோ இப்படி தான் வாழ்க்கை போல இருக்கு அப்படின்னு நினச்சிருக்காங்க. பிரகாஷ், சொல்லுங்க. சிம்பிளான விஷயம். நீங்க 2 பேரும் நல்ல தம்பதிங்க. அடிப்படையில உங்களுக்கு பிரச்சனைகள் இல்லை. அடிப்படையில உங்களுடைய ஆசைகள் இருக்கு. இப்படிதான் வாழணும், எல்லாருக்கும் அந்த ஆசைகள் இருக்கு. நல்லபடியா வாழணும், குடும்பத்தோட சந்தோஷமா வாழணும், 4 இடத்துக்கு போகணும், கோயிலுக்கு போகணும், கொஞ்சம் எங்கேயாவது பசங்களை அழிச்சிட்டு வேற இடத்துக்கு போகணும், ஒரு படத்துக்கு போகணும். அந்த எல்லா சராசரி பெண்ணுக்கு என்ன ஆசைகள் இருக்கோ அந்த எல்லா ஆசைகள் உங்களுக்கு இருக்கு. அதெல்லாம் இட்டுனே போக மாட்டேன். இல்லைம்மா, அந்த ஆசைகள் இருக்கு. அந்த ஆசைகள் தவறு நான் சொல்லலை. அந்த ஆசைகள் இருக்கு, அந்த ஆசைகள் இருக்கணும். அந்த சின்ன சின்ன ஆசைகள் இருக்கும்போது தான் அது நம்ம வந்து உறுதிப்படுத்துறதுக்காக, அந்த ஆசைகள் பூர்த்திப்படுத்துறதுக்காக அது நோக்கி போவோம். அதுக்காக என்ன பண்ணுவோம்? கொஞ்சம் வேலை அதிகமாக செய்வோம், இன்னும் கொஞ்சம் அதிகமாக உழைப்போம். அது தப்பே இல்லை. அந்த சின்ன சின்ன ஆசைகள் கண்டிப்பாக இருக்கணும். மனிதனா பிறந்துட்டு அதுக்கப்புறம் அந்த சின்ன சின்ன ஆசைகள் இல்லைன்னா எப்படி இருக்கணும்? ஆனால் கொஞ்சம் பொறுமை வேணும். ஆமாம். நீங்களும் அந்த எவ்வளோ காசு நீங்கள் குடியில் போடுறீங்க, அது குடித்தாலும் என்ன பண்ணுறோன்னா தெரியாமல் இருக்கு. அது மட்டும் கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணிக்கணும். நீங்கள் டோட்டலாகவே குடிக்க வேண்டாம் அப்படி இல்லை, ஆனால் இந்த அளவு தான் குடிக்கணும். இதுக்கப்புறம் நான் என்ன செய்கிறேன்னா எனக்கே தெரியல, அந்த அளவுக்கு குடிக்கக்கூடாது.
சொன்ன மாதிரி உங்க மகன் உங்க பார்த்து தான் வளரான். நாளைக்கு கேட்பான். நாளைக்கு உங்க பையன்கிட்ட நீங்க ஏதாவது கேட்கும்போது, ஏன்ப்பா நீ குடிக்கல, நீ குடிச்சிட்டு அம்மாவை திட்டல, நீ குடிச்சிட்டு கலாட்டை பண்ணல, நீ குடிச்சிட்டு கபடு உடைக்கல, நீ குடிச்சிட்டு டிவி உடைக்கலன்னா கேட்பான். முன் உதாரணமா நீங்க இருக்கக்கூடாது ஒரு தவறு செய்யறதுக்கு. எல்லா பசங்களுக்கு தந்தை பார்த்தா அவர் தான் என் ஹீரோ அப்படி எல்லாரும் சொல்லணும்னு ஆசைப்படுவாங்க. ஒரு தந்தையாக நீங்க இது வரைக்கும் நீங்க மனைவியை திட்டுறீங்கன்னா பசங்க மேல கை வச்சாக்கா உங்களுக்கு கோவம் வருது. அப்போ அந்த அளவுக்கு பசங்க மேல ஒரு அன்பு வச்சிருக்கீங்க. நல்லபடியா பசங்க வளர்க்குங்க. ஆனா சண்டைகள் போடாம, பசங்க முன்னாடி சண்டைகள் போடாம, நீங்க கொஞ்சம் பொறுமையாக விட்டு கொடுத்து உங்களுடைய குடிப்பழக்கத்தை கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணி குடும்பத்தோட நீங்க என்ன கேப் இருக்கா? நீங்க சொன்னீங்கல்ல சொந்து போயிடுறேன், ஒன்றும் கிடையாது. நீங்க எப்படி டயர்டா வீட்டுக்கு வந்தீங்கன்னா பொண்ணு கூப்பிட்டு அவகிட்ட 4 வார்த்தை அன்பா பேசிட்டு, பாப்பா கொஞ்சம் கால் அமுக்கி விடு, அதுக்குள்ள அவகிட்ட கதை பேசுங்க. நீ என்ன பள்ளிக்கூடத்துல என்ன பண்ண, என்னைக்கு அது பண்றீங்களா? அது கேட்டுக்கிறேன், அதுவும் பேசுங்க. எத்தனாவது படிக்குதுன்னு இன்னும் பொண்ணு எத்தனாவது படிக்குதுன்னு இவருக்கு தெரியாது. கொஞ்சம் அது பண்ணுங்க. அதெல்லாம் பையன் கேட்க கூப்பிட்டு மாட்டாரு. பேசுங்க, பையன் கூடவே வச்சுக்குங்க, பையன் என்ன பண்றான்னு கேளுங்க. சின்ன சின்ன வேலைகள் பையனுக்கு கொடுங்க, பொண்ணுகிட்ட பேசுங்க, தம்பி கூப்பிட்டு பேசுங்க. நைட் ஆனாலும் வீட்டுக்கு வந்து பசங்க பொண்டாட்டியோட சேர்ந்து சாப்பிடுங்க. அந்த சந்தோஷத்தை கொண்டாடுங்க. சின்ன சின்ன சந்தோஷங்கள், ஆனா அது கொண்டாடுங்க. அது பண்ணாலே பிரச்சனை ஈஸியா சால்வ் ஆயிடும். சரிங்களா? சரிம்மா. இன்னும் ஒரு முக்கியமான விஷயம் நான் உங்க 2 பேருக்குமே சொல்ல விரும்புகிறேன். செல்ஃப் பிட்டி, கழிவிறக்கம், அது இருக்கவே கூடாது. நான் தான் பாவம், அதை அடியோடு விட்டுடுங்க. நீங்கள் பாவம் கிடையாது. உங்களுக்கு பரவாயில்ல, உங்கள் கணவர் உங்கள் பிள்ளை வந்து கோஆப்ரேட் பண்ணி வந்திருக்காங்க, அம்மாவுக்கு மனசு கஷ்டம், சரி இதனால் நம்மளுக்கு நன்மை கிடைக்கும், நம்ம சேர்ந்து வாழ்வோம், அந்த அந்த ஹோப் வந்து நிச்சயமாக ஃபுல்ஃபில் ஆகணும். நீங்கள் நல்ல இந்த குடும்பம் வந்து மரியாதையோடு நல்லா வாழ்வீங்க. ஆனால் உங்களை விட நீங்கள் இப்போ நினைக்கிறீங்க பக்கத்து வீட்டில் எதிர் வீட்டிலலாம் பிரச்சனை இல்லை, அவங்க வீட்டில எல்லாம் இருக்கும், இதுக்கு மேலே இருக்கும். அந்த அளவுக்கு எல்லா வீட்லயும் பிரச்சனைகள் இருக்கு, புரியுதா உங்களுக்கு? சோ நீங்க அந்த அளவுக்கு ரொம்ப சென்சிட்டிவா இனிமே இருக்காதீங்க. இல்ல எல்லாரையும் கூப்பிடாதீங்க. நம்ம வீட்ல தான் இந்த பிரச்சனை இருக்கு, மத்த வீட்ல இந்த பிரச்சனை இல்ல கிடையாது. அந்த ரொம்ப மத்த வீட்ல இருக்கிறது பிரச்சனை பாத்தீங்கன்னா ஐயோ நம்ம பிரச்சனை இவ்வளவு தமா துண்டு இருக்கு, ஆமா அப்படிதான் நினைப்பீங்க. எவ்வளவு பேர் வீட்டுல வந்து தீராத நோய்கள்லாம் இருக்கு, அதெல்லாம் ரொம்ப கொடுமை. நம்ம வீட்டுல பிரச்சனை தான் எல்லாருமே வந்து வெளியே பாக்குறாங்க. நீங்க வந்து ஒரு பிரச்சனை அந்த அளவுக்கு வெளியே பாக்குற அளவுக்கு நீங்க பண்றீங்க. நீங்க ஆமா கரெக்ட், எக்ஸாக்ட்லி. அடுத்தது அந்த அட்டென்ஷன் உங்களுக்கு ரொம்ப தேவைப்படுது, அதுதான் உங்களோட குறைபாடு. உங்க குடும்ப பிரச்சனைனா எல்லாரும் வந்து உதவணும்னு நீங்க அப்படி நினைக்கவே இல்லம்மா. இல்ல நீங்க கொஞ்சம் அழுதுட்டீங்க நடுவில் எமோஷனல். நான் ஒண்ணு சொல்றேன், நீங்க இத மாதிரி எத்தனை குடும்பத்துக்கு போய் நீங்க உதவி பண்றீங்க டெய்லி பேசிஸ்ல? இல்ல ஒரு அண்ணன் இருக்காரே, இல்ல அது வேண்டாம், நீங்க எதிர்பார்க்காதீங்க. நான் எதுன்னு கேட்க மாட்டேன். எனக்கு நான் இருக்கேன், அது போதும் உங்களுக்கு. அந்த எதிர்பார்ப்பு எனக்கு நான் இருக்கேன், எனக்கு அவரு இருக்காரு. அவர் என்ன நினைக்கணும், எனக்கு என் மனைவி இருக்கா, பசங்க என்ன நினைக்கணும், எங்களுக்கு அப்பா அம்மா இருக்காங்க, போதும். இதுதான் உலகம். வெல் சார், வெரி வெல் சார். இதுதான் உலகம், இதுதான் உலகம், இதுதான் எல்லாமே. துக்கங்கள் சந்தோஷங்கள் எல்லாமே இந்த 4 பேருக்குள்ள இருக்கட்டும். அந்த குடும்பத்தோடைய சந்தோஷத்தை நீங்க தேவையில்லாம வீணாக்குறீங்க. ஐ திங்க் யூ மேட் தி எக்ஸலென்ட் கவுன்சிலிங் இன் திஸ் 2 lines. சரி, அதுதான் அந்த மேடம் சொல்றதுதான், உனக்கு நான் எனக்கு நீ நமக்கு பிள்ளைங்கன்ற நம்பிக்கையை விதைச்சிட்டீங்கன்னா உங்க ப்ராப்ளம் என்னையோட சால்வ்டு. புரியுதா உங்களுக்கு? நீங்க எப்படி செய்ய போறீங்கன்னு தெரியாது, அதை நீங்க கத்துக்குங்க. ஓகே, ஆனா உங்களுக்கு இவங்க தான். அதே மாதிரி உங்களுக்கு அடிச்சாலும் உதைச்சாலும் என்ன பண்ணாலும் உங்க புருஷன் தான் நீங்க ஆத்மார்த்தமா வரணும் மனசுல இருந்து. அந்த நம்பிக்கையோட நீங்க இருந்தீங்கன்னா, இல்ல அந்த நம்பிக்கையோட இருந்திருக்கீங்க, அதனாலதான் இவ்வளவு வருஷம் வாழ்ந்திருக்கீங்க. ஆனா இப்ப நம்பிக்கை இல்ல. இல்ல அது மாதிரி நீங்க நம்பிக்கையை ஆசிலேட் பண்ண கூடாது. சில சமயம் நம்பிக்கை, சில சமயம் நம்பிக்கை இல்ல, ரெண்டு பேரும். உங்க கணவர் பார்த்து சொல்லுங்க, எனக்கு உங்க நம்பிக்கை இல்ல சொல்லுங்க. சொல்ல முடியாதுல்ல? சொல்ல முடியுமா? எல்லாரும் கேட்பாங்க, நான் இனிமே பண்ணவே மாட்டேன்னுவாரு, அப்புறம் குடிக்கவே மாட்டேன்னுவாரு, அப்புறம் எம்எல்ஏ சத்தியம் பண்ணுவாரு. அந்த நம்பிக்கை நீங்க மறுபடியும் அவங்களுக்கு நான் சம்பாதிச்சு போடுவேன். நீங்க சம்பாதிச்சு போடுவீங்கன்னா அந்த அந்த சந்தேகமே ஒரு துளி கூட அவளுக்கு கிடையாது. அவளுக்கு மனசு எங்க துன்படுத்துறீங்க? தகாத வார்த்தையால், உங்க போதை பழக்கத்துல தகாத வார்த்தையால் திட்டுறது, கை நீட்டி அடிக்கிறது, சாப்பாடு ஆகி போடலையா, எல்லாமே பண்றாங்க. அதான் சொல்றேன், உங்க பையனுக்கு ஒரு இலக்கு வைக்கணும். முக்கியமா இப்ப உங்க பையனோட வாழ்க்கை தான் முக்கியம். இப்ப உங்க 2 பேர் வாழ்க்கைய பத்தியே பேசாதீங்க. இப்ப பசங்க வாழ்க்கை வைக்கணும். சரிங்களா? உங்க பையனை மறுபடியும் ஒரு பள்ளிக்கூடத்துல சேர்க்கறதுக்கு முயற்சி பண்ணுங்க. நிறைய இடங்கள் இருக்கு. என்ன கஷ்டம் இருந்தாலும் அப்பா அம்மா நாங்க இருக்கோம், அது முதல்ல அந்த நம்பிக்கை பசங்களுக்கு கொடுங்க. சரிங்களா? உங்களுக்கு நீங்க
2 பேருக்கு நீங்க ஒருத்தர் இருக்கீங்க, அந்த நம்பிக்கை உங்களுக்கு இருக்கு. சரிம்மா. உங்களுக்கு இருக்கு என் மனைவி என்னை விட்டுட்டு போக மாட்டா, உங்களுக்கு நம்பிக்கை இருக்கு என்ன ஆனாலும் அவர் சம்பாதிச்சு வீட்டுக்கு கொண்டு வருவார், எங்களை பட்டினியை போட மாட்டாருன்னு அந்த நம்பிக்கை உங்களுக்கு இருக்கு. கொடுப்பாரு. கணவன் மனைவிக்கு இடையில பிரச்சனைகள் வரதா செய்யும், வாக்குவாதம் இருக்கதா செய்யும், சில நேரத்துல சில அடிதடி இருக்கதா செய்யும். ஆனா அதுதான் முறை, நான் சொல்ல வரல. நிறைய இடத்துல பார்த்துருக்கோம், விட்டு கொடுக்குற மனப்பான்மை இருக்கணும். இங்கே பிரகாஷ் சுதா 2 பேர் என்ன கஷ்டம் இருந்தாலும், என்ன வறுமை இருந்தாலும், எவ்வளோ சண்டை போட்டாலும், எவ்வளோ அடிதடி இருந்தாலும் இது வரைக்கும் ஒருத்தர் விட்டு கொடுக்கல. இன்னைக்கு இந்த நிகழ்ச்சியில கூட குற்றச்சாட்டுங்கள், இது பண்ணாரு அது பண்ணாரு, குறைகள் தான் இருக்குன்னு தவிர ஒரு மிகப்பெரிய குற்றச்சாட்டுங்கள் எதுவுமே கிடையாது. கணவருடைய அப்பப்போ அந்த குடி பழக்கத்தினால போதையில என்ன பண்றாரு அவருக்கே தெரியல. ஆனா ஒரு பொறுப்புள்ள தந்தை, ஒரு பொறுப்புள்ள கணவர், ஒரு வீட்டுக்கு பெரிய மனுஷன் சொல்லும்போது, அந்த தலைவர் சொல்லும்போது, அது எல்லா பொறுப்பும் அவருக்கு இருக்கு. இந்த பொறுப்போட உங்க குடும்பத்தை நல்லபடியா நீங்க கவனிப்பீங்க ஒரு நம்பிக்கை எங்களுக்கு இருக்கு. ஒரு மனைவி மட்டுமல்ல, ஒரு வீட்டின் தலைவியாக அந்த குடும்பத்தை நல்லபடியா பார்த்துப்பீங்கன்னு நம்பிக்கை எங்களுக்கு இருக்கு. That's it. மீண்டும் ஒரு நிஜத்தோட சந்திப்போம். நிஜங்கள், இது தீர்வுகளுக்கான களம். ஒரு நிஜத்தை சுற்றி கோடி பொய்கள் இருந்தாலும் நிஜம் வெளியே வரும். ஒரு நாள் நிஜம் வெளியே வரும். ஒரு